अविदत विषयान्तरच्चटारे उपनिषता मुखमानमात्रभोगः अपि च गुणवता तथैकशेषी मधुरकविरुदहे ममाविरस्तु வேறொன்றும் நானறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் ஷடகோபன்வன் குருகூரியங்கள் வாழ்வாவின் நேர்த்தும் மதுரகவியார் எம்மையாழ்வார் அவரே அரண். சுவாமி நம்மாழ்வார் பகவான் பொழிந்தனின்ற பிரான் ஆதிப்பிரான் இவரையே தெய்வமாக கொண்டு மற்றொன்றை அறியாமல் இருந்தார் சுவாமி நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வாரை தவிர வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் என்கிற நிலையிலே மதுரகவி ஆழ்வார் இருந்தார். அந்த மதுரகவி ஆழ்வாருடைய திருவடியே நமக்கு புகழ் என்று நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்க செய்தே அந்த நிலையிலே சுவாமி நாதமுனிகள் ரெண்டு தனியன்களை அனுகிரகித்தார். ஒன்று சமஸ்கிருத தனியன், மற்றொன்று திராவிட தனியன். அந்த ரெண்டு தனியனுக்குண்டான அர்த்தங்கள் என அனுபவிக்க பெற்றோம். அதற்கு மேற்கொண்டு சுவாமி மதுரகவியாழ்வார் அனுகிரகித்த கன்வீஷிருத்தான் அதைத்தான் பிரதானமாக பார்க்க வேண்டிய ஒரு நிலையோடு பகவத் அனுகிரகத்தாலே காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த கன்வீஷிருத்தான் பிரபந்தத்திலே நம்மாழ்வாருடைய பிரபாவத்தை எல்லாம் பூர்ணமாக தெரிவிக்கிறார், இந்த உலகத்தார் அறியும்படி. அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆழ்வாருடைய பெருமை தெரியணும். ஆழ்வார் அந்த ஆழ்வார் திணறி என்று சொல்லக்கூடிய அந்த புளியமரத்தை தாண்டி வெளியே வந்தவர் அல்ல. அவருடைய பெரிய என் திசையும் அறிவியம்பகேன். அவருடைய பெருமை 8 திக்கிலும் பரவ வேண்டும் என்பதற்காகவே சுவாமி மதுரகவி ஆழ்வார் கன்வீஷிருத்தாம் என்கிற கிரந்தத்தை அனுகிரகித்தார். அது ஆச்சரியமான வியாக்கியானம், பெரியவாச்சானுடைய வியாக்கியானம். அந்த பெரியவாச்சானுடைய வியாக்கியானத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கணும். ஆனால் இந்த கன்வீஷிருத்தாம் என்கிற நிலையிலே இந்த கன்வீஷிருத்தாமுக்கு உண்டான வைபவம் என்ன? அதாவது வத்திரு வைலட்சண்யம், பிரபந்த வைலட்சண்யம் அப்படின்னு 3 விஷயம் பார்த்தோம். வத்திரு வைலட்சண்யம் தன் பக்தா மதுரகவி ஆழ்வார். அந்த மதுரகவி ஆழ்வாருக்கு கூட வைலட்சணம் என்ன? ஏனைய ஆழ்வார்களை காட்டிலும் இவர் மேம்பட்டவர். இவருக்கு உண்டான வைபவம் தனி. அதைத்தான் மனவாளமாக தனது உபதேசத்தினாலே மத்தியமமாம்பதம் போல் சீர்த்த மதுர கவி செய்கலை அப்படின்னு தெரிவிக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் உபதேசம் பண்ண அந்த கன்வீஷிருத்தாம்பு பிரதம பர்வ நிஷ்டை இல்லை, சரம பர்வ நிஷ்டை. பிரதம பர்வ நிஷ்டை என்பது பகவான் திருவடியை பற்றுவது. சரம பர்வ நிஷ்டை என்பது ஆச்சாரின் திருவடியை பற்றுவது. அப்படி ஆச்சாரன் திருவடியை பற்றுவதற்குண்டான ஒரு நிலைதான் கன்வீஷிருத்தாம்பு. ஆனால் அதிலே முதல்ல ரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கு உண்டான வாசி என்ன? பர்வதபரமான ஒட்ட வாசி போறோம் அப்படின்னு தெரிவித்தார். அப்படின்னா ரிஷிகள் எல்லாம் மலையை போல, நாமெல்லாம் கூழாங்கலை போல அல்ல. ஆமா, அத போல அதே ரிஷிகளுக்கும் ஆழ்வார்களும் இருக்கக்கூடிய வாசி. ரிஷிகள் எல்லாம் கூழாங்கல்லை போல, ஆழ்வார்கள் மலையை போல, பர்வதத்தை போல. ஆழ்வார்களுக்குள்ளே மதுரகவி ஆழ்வார். அந்த மதுரகவி ஆழ்வார் மலையை போல, மிகனை ஆழ்வார்களும் கூழாங்கல்லை போல என்ற விஷயத்தை நம்ம கடந்த காலட்சேபத்தில் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரையே தெய்வமாக கொண்டார். அப்ப ஒரு வைஷ்ணவன், ஒரு ஜீவாத்மாவை தெய்வமாக கொண்டாட ஒரு இடம் உண்டா? அந்த மாதிரி உண்டா? சுவாமி என்னவோ மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் தெய்வமாக கொண்டிருக்காரு. பரமாத்மா தான தெய்வம், இவர் என்னமா தெய்வம் ஆகலாம்? அந்த மாதிரி இடம் உண்டா? அதுக்கு பிரமாணம் உண்டா? அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுக்கொண்டு அதற்காகத்தான் வால்மீகி ராமாயணத்தை எடுத்தார். அந்த வால்மீகி ராமாயணத்தை லவகுச்சோர்களை வைத்துக் கொண்டு, ஏன்னா சாஸ்திரத்துக்கு உபபிரம்மணங்கள், அந்த உபபிரம்மணங்களை வெளியிடுவதற்காகவே வேதத்தில் நெட்டை படித்த இந்த இருவர்கள், லவர்கன குஷாரன, இருவர்களை உதவி வைத்துக் கொண்டு அதை நன்னா அதுக்கு உபபிரம்மணங்கள் பண்ணலாம் என்கிற அபிப்பிராயத்தோடு
வால்மீகி பகவான் இதை செய்தார்னு தெரிகிறது. அப்படி இருக்கச்சே அந்த நிலையிலே அந்த ராமாயணத்தை நால்வர்கள் அவதரித்தார்கள் என்று பார்த்தோம். நால்வர்னா என்ன? ராமன் என்ன, பரதன் என்ன, லக்ஷ்மணன் என்ன, சத்ருகன் என்ன, அந்த நால்வர் அவதரித்தார்கள். அந்த நால்வர்களுடைய அவதார கிரமம் என்ன, அவதார பிரயோஜனம் என்ன அப்படின்னு பார்த்தோம். அந்த முதல்ல பார்த்தது ராமனுடைய நிலை. அந்த ராமனுடைய நிலை சாமானிய தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்கிற நிலையை பெரியோர்கள் சொல்ல சிறியவர்கள் கேட்கணும், இதெல்லாம் நிலைநாட்டுவதற்காக அவனுடைய அவதாரம். அப்படின்னா சாமானிய தர்மம் விசேஷ தர்மம் அல்ல. ஆனால் ராமன் விசேஷ தர்மத்தையும் அனுஷ்டித்து காட்டி உள்ளான். அந்த இடம் வரச்ச சொல்றேன். ஆனா பெரியவர் சொல்லி கேட்கின்றது அப்படின்னு தெரியுதுல, இந்த சாமானிய தர்மத்துக்காக ராம அவதாரம். ராமனே எல்லாம், அவனுக்கு தொண்டு புரிவதே சிறந்தது என்கிற நிலையிலே சேஷத்துவம். அந்த சேஷத்துவத்தை நிலையில்தான் லக்ஷ்மணன். ராமனை காட்டிலும் மற்றொரு கைங்கரியம் எனக்கு கிடையாது. அந்த தேவலோகம் கொடுத்தாலும் கொடுத்தாலும் புல்லுக்கு சமானமாக நினைத்த ராம கைங்கரியத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது என்கிற நிலையை லக்ஷ்மணன் செய்தான். ஆனா அந்த லக்ஷ்மணன் பல பல கடிகளாலே உயர்ந்தவர் என்று பரதாழ்வானை தெரிவிக்கிறார். இதுவரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம் கடந்த காலக்ஷேபத்திலே. அதாவது லக்ஷ்மணுடைய கைங்கரியம் எப்படிப்பட்டது அப்படின்னு தான் நம்ம கடந்த காலக்ஷேபம். இப்ப வியாக்கியான அவதாரிகை எடுக்கிறேன். ஆச்சரியமான அவதாரிகை, பெரியவாச்சன் பிள்ளை வியாக்கியான அவதாரிகை. அதுல என்ன தெரிவிக்கிறேன், கடந்த காலக்ஷேபத்தில் நம்ம பார்த்தது ஒரு நிமிஷம். அதாவது ராஜ்யந்த தவ ரக்ஷோமகம் லேவேல சாகரம் பிரதிஜானாமி கே வீரமாபூவம் வீரலோகபாக் என்கிறபடியே நிர்பந்தத்தி அடிமை செய்மை அன்றிக்கே சேஷி யுக்த அடிமையே சேஷபூதனு கர்த்தவியம் என்னுமிடத்தை அனுஷ்டித்தார் ஸ்ரீ பரதாழ்வான். தன் சொல்லாமையை பாராது சேஷு இதயத்தை பார்த்து அரரோகரம் திருட்டா என்று பிரீத்தியுடைய மீண்டான் என்றே அப்படின்னு தெரிவித்தார். இது வரைக்கும் நம்ம கடந்த காலக்ஷேபத்தில் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப அங்கிருந்து தொடங்குவோம். அதாவது லக்ஷ்மணன், ராமன், சீதை 3 பேரும் காட்டுக்கு வந்துட்டா. ஆனா பரதாழ்வானுக்கு இந்த விஷயம் தெரியாது. வந்த உடனே அவளை மறுபடியும் இங்க வந்து ராஜ்ய பரிபாலம் பண்ண வைக்கணும், ராமனுடைய ராஜ்யம் இது, ராமராஜ்யம் தான் இருக்கணும் என்ற அபிப்பிராயத்தோடு சித்திரக்கூடத்துக்கு சென்றான். அங்க பிரார்த்தித்தான். எப்படியெல்லாம் பிரார்த்தித்தா சரணாதி பண்ணான். ஆனா அந்த சரணாதி பலிக்கல. அதை விட்டுடுங்க, அது ஏன் பலிக்கிறது வேற விசாரணை. ஆனா அங்கிருந்து என்ன சொன்னான் ராமன், இல்ல வரதா, என்னால வர முடியாது. 14 ஆண்டுகளை 14 நிமிஷமாக நான் கழித்து விட்டு நேரே வந்து மேற்கொண்டு அந்த ராஜ்ய பரிபாலத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்பொழுது நீ இங்க இருக்க வேண்டாம், நீ நாட்டுக்கு சென்று ராஜ்ய பரிபாலனம் பண்ணு அப்படின்னு தன்னுடைய பாதுகையை கொடுத்து அந்த பாதுகை பண்ணட்டும் சொல்லி கொடுத்துட்டான். கொடுத்த உடனே இப்ப என்ன பண்ணிருக்கணும், இதெல்லாம் கடந்த காலத்துல பார்த்திருக்கோம். என்ன பண்ணிருக்கேன், பரதாழ்வான் அண்ணா லக்ஷ்மணன் மட்டும் அழிச்சுட்டு வந்து என்ன அழைக்க வேண்டாமான்னு கேட்டிருக்கான். ஆனா கேட்கவே இல்லை. ராமனுடைய திருவுள்ளப்படி நடந்தான் பரதாழ்வான். அந்தவன் நடந்தபடியால் என்ன பண்ணா, அங்கிருந்து கிளம்பினான். 6 ரோகம் ரதம் சிருஷ்டகான். 6 ரோகம் ரதனன் தேரிலே ஆனந்தமாக ஏறினான்னு தெரிவிக்கிறார். அங்கிருந்து தேர்ல ஏறணும் ஆனந்தமாக ஏறினார். நமக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு, என்ன சுவாமி கூடவே வரல, ராமனை அழைத்து வருவதற்காக தான் போனான், வரல. அப்படி இருக்கச்சே அந்த ராம பாதுகையை தன்னுடைய தலைகளை வைத்து விட்டு நீ போன்னு சொன்ன உடனே கிளம்பி வந்துட்டு இருக்கானே, என்ன சுவாமின்னா ராமனுடைய திருவுள்ளம் முக்கியம், நம்முடைய கோரிக்கை முக்கியம் கிடையாது. இதுதான் பரதனுடைய நிலை. ஒத்தத்திரம் இந்த நிலையில தான் இருக்கணும். பரதாழ்வா நிலை என்னன்னா பாரதந்திரியம். அந்த பாரதந்திர நிலையோடு இருந்த நிலையன்னா, நீ போய் நாட்டை ஆள், நான் 14 நிமிஷத்திலே கழித்து விட்டு வருகிறேன் என்று சொன்ன உடனே பரதன் வருத்தப்படாம கிளம்பிடான். ஏன் சுவாமி உள்ளுக்குள்ள வருத்தம் இருக்காதா? வருத்தம் இருக்காதன்னா வருத்தம் இருக்கும், ஆனா வெளில காமிச்சுக்கிறேன். வெளில காட்டிக்கொண்டான்னு தானேன்னா, நான் வருத்தப்பட்டேன் என்றால் ராமனால் தாங்க முடியாது. அப்ப ராமன் வருத்தப்படப்படாது. ஏன்னா பரதன் வருத்தப்பட்டால் ராமனால் தாங்க முடியாது. ஒன்னும் அந்த நிலை இருக்கிறபடியாலே அப்படியே அருரோகம் கிரகம் கேட்டா ஆனந்தமாக ரகத்தில ஏறினான் திரும்பினார். ஏன்னா சிந்தனை முழுவதும் ராமன், சிந்தனை முழுவதும் ராமனா இருக்க செய்தே. ஆனா முகத்துல பூர்த்தி அழுகு இருக்கு, வெளியில காமிச்சுக்கல.
சிந்தனை முழுகம் ராவணா இருந்திருக்கான். குகப்பெருமாள் தெரிவிக்கிறார். என்னன்னா குகப்பெருமாளை சந்தேகப்பட்டார் பரதாழ்வான. இதெல்லாம் கடந்த காலத்தில் பார்த்தோம். சந்தேகப்பட்டார், பரதா உனக்கு சமமானவா யாரும் கிடையாது. ஏன்னா இதுக்கு ராமாயணம் பேர் வைக்கப்படாதா, பரதாயனும் பேர் வச்சிருக்கணுமா. அந்த அளவுக்கு பரதனுக்கு உண்டான வைபவமே தனி சட்டுன்னு தெரிவிக்கிறார். அப்படி இருக்காச்சே, ஏன்னா புகன் சொல்லக்கூடிய வார்த்தை நிஜமா ஒரு தராச தட்டை எடுத்துக்கணுமா, எடுத்துட்டு 1000 ராமர்கள் ஒரு தட்டுல வைக்கணும், பரதன் மட்டும் ஒரு தட்டை வைக்கணும். வச்சாச்சுன்னா அப்பனுடைய பரதனுடைய தட்டு தான் உயர்ந்து இருக்குமே தவிர ராமனுடைய தட்டு தாழ்ந்து இருக்கும். ஏ பரதா, உனக்கு 1000 ராமர்களோடு சேர்த்தா கூட உன் வைபவத்துக்கு அது ஈடாகாது அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. ஏன்னா தாய் வரத்தை கொடுத்தால் தந்தை பூமியை கொடுத்தான். ஆனா அப்படி இருக்க செய்து அந்த ராமன் வந்துட்டானோ, தந்தசல் மிக்க மந்திரம் இல்லைன்னு. அதனால ஏ பரதா, 1000 ராமர்கள் சேர்ந்தாலும் நிகராக மாட்டார் உன்னுடைய நிலைக்கு என்று முகப்பெருமாள் தெரிவிக்கக்கூடிய கம்பராமாயண ஸ்லோகம் ஆச்சரியமா இருக்கு. இது சொல்வா அப்ப இந்த ராமாயணம் அப்பப்ப வாசிக்கணும். ஆச்சரியமான ஒரு நிலை. அதுக்கு சொல்லுவதுன்னா ஒவ்வொரு ஸ்லோகம் மணிமணியான ஸ்லோகம், சாமான்யமானது இல்ல, மணிமணியான ஸ்லோகம். நம்முடைய பூர்வாச்சரம் எங்க வியாக்கியானம் எடுத்தாலும் அங்க ராமாயண ஸ்லோகம் இருக்கும். நீங்க 4000த்துக்குள்ள எங்க எடுத்துனாலும், அது திருவாய்மொழி ஆகட்டும், அல்லது திருமாலை ஆகட்டும், அல்லது திருப்பாவாகட்டும், எது எடுத்திருந்தாலும் சரி. அடியன் புரியறதுக்காக 2-3 கிரந்தத்தில் சொன்ன 24 கிரந்தத்துக்குள்ளேயே எங்க எடுத்திருந்தாலும் ராமாயண ஸ்லோகம் இல்லாமல் எங்குதான் வியாக்கியானம் இருக்கவே இருக்காது. ராமாயண ஸ்லோகங்கள் விஷ்ணு புராணம் அநேகமா இருக்கும், இதிகாசங்கள ராமாயணம், மகாபாரதம் என்ன சுவாமி எங்கேயோ 1-2 இருக்கும். ஆனா இதிகாசங்களே சிரேஷ்டமானது ஸ்ரீராமாயணம். சிறியிருந்தவள் ஏற்றம் சொல்லப்பட்டதுன்னு கடந்த காலத்தில் பார்த்தோமோ. அப்படி இருக்க செய்தே, அதனால அந்த ராமாயணத்துக்கு அத்தனை வைபவம். அந்த ராமாயணத்தில் இருக்கக்கூடிய கதாபாத்திரத்தான் எடுக்கிறார். என்ன 4 பேர் அவதாரம் பண்ணா அந்த 4 பேருடைய நிலை என்னன்னு சொல்லிட்டு அதனால அதுல 3 பிரதானம் எடுக்கிறார். 3 யார்? ராமன் என்ன, லக்ஷ்மணன் என்ன, பரதன் என்ன, இவா 3 பேரும் தனியா எடுத்துட்டு தனியா சத்ருகனாழ்வார் எடுக்கிறார். ஏன்னு பின்னாடி சொல்றேன். இப்ப ஆச்சரியமா ராஜ்யஞ்ச ராஜ்யந்த தவரக்ஷோயம் தாத்யந்த தவரக்ஷோயம். இது லக்ஷ்மணுடைய திருவாக்கு. இதுவே கொஞ்சம் ஜாகிரதையா கேட்கணும். அதாவது ராமா, உன்னை நான் ரட்சிப்பது மட்டுமல்ல, உம்முடைய ராஜ்யத்தை நான் ரட்சிக்க கடவேன். கொஞ்சம் நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்துட்டு கேட்கணும். இனிமே கொஞ்சம் திருமந்திர அர்த்தம் தான் சொல்ல போறேன். கொஞ்சம் ஜாகிரதையா கேட்கணும். ஒன்னும் சிரமமே இல்லை, எந்த சிரமமே இல்லை. ஆனா நினைவு பூர்த்தியா இருந்தது நல்ல அர்த்தமாயிடும். அதாவது என்னதுன்னா, ஹே ராமா, உன்னை ரட்சிக்கணும். லக்ஷ்மணன் தான் ரட்சிக்க வரணும். கைங்கரி மரணமான தான் ரட்சிப்பது. ரட்சிப்பதுன்னா ஏதோ ஆபத்து வந்துட்டு ராமன் தான் லக்ஷ்மணன் ரட்சிக்கிறான், அதுவும் பண்ணுவான். ஆனா பிரதானம் எதுன்னா கைங்கரி. அப்ப உன்னை ரட்சிப்பது மட்டுமல்ல, உன்னுடைய ராஜ்யத்தில் ரட்சிச்சு கடவேன் என்று லக்ஷ்மணன் சூழிருக்கிறான். அதான் ராட்சதர்மேன பலேன என்கிறபடியே உம்முடைய ரட்சகம் பண்ணுக இன்றைக்கே உம்முடைய ராஜ்யத்தையும் ரட்சிக்க கடவேன். எனக்கு தாதர்த்தியம் சுரூபமானாலும் உம்மால் என்னை மீற ஒன்னாது காணும். ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த சப்தம் தான் ரொம்ப முக்கியம். எனக்கு தாதத்தியம் சுரூபமானாலும் உன்னால் என்னை மீற முடியாது கான். இந்த பெரியவாச்சனுடைய வியாக்கியானத்துடைய சப்தத்தை அப்படியே ஒப்பிச்சிருக்க. எனக்கு லக்ஷ்மணுடைய வார்த்தை, எனக்கு தாதத்தியம் சுரூபமானாலும் உன்னால் என்னை மீற முடியாது காரணர். இதுதான் முக்கியமான வரி. இந்த வரியை வைத்துக் கொண்டால் லக்ஷ்மணனுக்கு உண்டான நிலை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அப்படின்னா இதை தெரிஞ்சு கொண்டாதான் சேஷத்துவம் எப்படிப்பட்டது, அந்த சேஷத்துவத்துல எப்படி நின்றான் லக்ஷ்மணன், அது நல்லா புரியும். ஏன்னா இந்த இடத்துல பாருங்க, 2 வார்த்தை சொல்லியிருக்கோம். அந்த 2 வார்த்தையுமே ஒண்ணுக்கொண்ணு முரண்பட்டதான வார்த்தை. ஒண்ணுக்கொண்ணு முரண்பட்டதான வார்த்தை. தாதத்தியம் சுரூபம் அப்படின்னா, எனக்கு தாதத்தியம் சுரூபமானாலும் உன்னால் என்னை மீற முடியாது காண்கலையா. நான் உனக்கு அடிமை, உனக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நான் என்ன பண்றேனோ அதை நீ ஏற்றுதான் ஆகணும்.
அதான் என்னுடைய ஆணை. என்ன சொல்ல வர்றார் சுவாமி? நமக்கே புரியல பாருங்க. இப்ப ஒருத்தருக்கு ஒரு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். கைங்கரியம் பண்ணிருக்கார். நீங்க சொன்னதை நான் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் பண்றேன். சொல்லுவேடா, நான் உங்களுக்கு பண்ணுவேன். அதை நீங்க ஏத்துட்டுதான் ஆகணும். அதான் என் சொரூபம். என்ன சுவாமி என்ன சொல்ற? மிரட்டுறாரா? இல்ல வந்து ஒரு அதிகாரம் பண்ணிட்டு இருக்காரா? என்ன இவருக்கு சேஷத்துவம் சொல்றாரா? என்ன சொல்றாருன்னா, நான் சேஷத்துவம் தான். தாதர்த்தியம். தாதர்த்தியமே என்னன்னு பின்னாடி பார்ப்போம். தாதர்த்தியம் சொரூபமானாலும் உன்னால் என்னை மீற முடியாது காணா. நான் சொல்றதை நீங்க ஏத்துட்டுதான் ஆகணும். நான் பண்ணக்கூடிய கைங்கரியத்தை ஏத்துட்டுதான் ஆகணும். ஆனா எனக்கு சொரூபம் தாதர்த்தியம். உன்னுடைய பிரயோஜனத்துக்காக தான் நான் இருக்கேன். தாதர்த்தியம் உன்னுடைய பிரயோஜனம். தாதர்த்தியம் எங்கிருந்து வந்து எப்படி வந்து பின்னாடி பார்க்கணும். தாதத்தின் சுரூபமானாலும் உன்னால் என்ன மீற முடியாது காரணனா, நான் உனக்காகத்தான் நான் இருக்கேன். உன் பொருட்டு தான் இருக்கேன். உன்னுடைய பிரயோஜனத்துக்காக தான் இருக்கேன். இது நன்னா புரியாது. ஆனா நான் என்ன பண்றேனோ அதை நீ மீற முடியாது. அப்படி ஒரு முதலாளிக்கு உண்டான தன்மையை சொல்றாரா, தொழிலாளிக்கு உண்டான தன்மையை சொல்றாரா? முதல்ல பார்த்தா தொழிலாளிக்கு உண்டான தன்மையை சொல்ற மாதிரி தெரியாது. அப்பனா பகவான் ராமா உனக்கு நான் அடிமைன்னு. பின்னாடி பார்த்தா நான் பண்றதை நீ ஏத்துன்னு தான் ஆகணும். அப்ப அந்த சேஷத்துவமே பொழுத்தோன்னு ஒரு நிலை இருக்கணும். அந்த நிலை சத்தம் ஒண்ணுக்கொண்ணு முரண்பட்டமான வார்த்தையும் பார்த்தணும். அதான் சொல்லிட்டு இருக்கேன். தாதத்தின் சொரூபம் இது ஒரு நிலை. உன்னால் என்ன மீற முடியாது இது இரண்டாம் நிலை. ரெண்டுமே ஒண்ணுத்துக்கு ஒண்ணு கான்ட்ரடிக்டரி, முரண்படக்கூடிய நேர் விரோதமான வார்த்தை. இதான் தாமனம். தாதத்தன் சுரூபம் அப்படின்னா பகவானே அர்த்தம் என்று இருப்பதுதான் சேஷம். அர்த்தம் அர்த்தம்னா தாதர்த்தியம். தாதர்த்தியம் தாதர்த்தியம்னா என்ன சுவாமி? நான்காவது வேற்றுமை உருவு. தாதர்த்தியம் தாதர்த்தியம் நான்காவது வேற்றுமை வருது. இப்ப திருமணத்துக்கு போடுவோம். ஓம் நமகா எங்க போனாலும் இங்க வந்துதான் ஆகணும். அதனாலதான் அங்க அடிக்கடி இதை பார்த்துட்டுதான் இருக்கும். நிறைய உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சமமே இருக்காது. ஏன்னா ஓம் நமகா நாராயணா 8 எழுத்து, ஓம்காரம் 1 எழுத்து, நமப்பதம் 2 எழுத்து, நாராயணாய பதம் 5 எழுத்து, 8 எழுத்து. இதுல ஓம்காரம் தான் சொரூபத்தை சொல்றது. அப்ப சுரூபம் இது ஓம்ல என்ன சொல்லப்படுறது? 3 அக்ஷரங்கள், அகார உகாரம் அகாரங்கள். ஆ பகவான சொல்றது, மா ஜீவாத்மா சொல்றது. அப்ப அந்த ஆவுக்கு மேலே ஒரு சதுர்த்தி இருக்கு. நிறைய வாட்டி பார்த்திருக்கோம். அதுக்கு லுப்த சதுர்த்தின்னு பேரு. லுப்த சதுர்த்தி ஆவுக்கு மேலே ஆய. ஆனா அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது நமக்கு அது என்னன்னா மேல இருந்து கீழே விழுந்துட்டு லுப்தம் லுப்தனா விழுந்துட்டு அர்த்தம். லுப்த சதுர்த்தி அப்படி. அது எப்படி சுவாமி அங்க வந்துன்னா சுபாம்சு லுக்கூன்னு ஒரு சூத்திரம். அந்த சூத்திரத்தில் இந்த சூத்திரத்தை எல்லாரும் ஒத்துண்டா. சம்ஸ்கிருத பாஷையில எடுத்துன்னு அத்தனை பேர் இது ஒத்துண்டுதாங்க. இது என்ன பாணினி பதஞ்சலியுடைய சூத்திரம். அந்த சூத்திரத்தின்படி என்ன பண்றது? ஏரி கண்ட லுப்த சதுர்த்தி. அப்ப ஏரி இருக்கு, கழிஞ்சு போயிடுது. அப்ப ஆ ஊ மா 3 எழுத்துக்கள். இது ஓம்காரத்துல. அந்த ஆவுக்கு மேல ஆய நம் கண்ணுக்கு தெரியாது. ஆய இருக்கணும். அதுக்கு பேரு லுப்த சதுர்த்தின்னு பேரு. அந்த லுப்த சதுர்த்தினா இருக்குன்னா ஏரி கழிந்த லுப்த சதுர்த்தி அப்படின்னா மேல ஏறித்து கழிந்து வீழ்ந்து. அப்பனா ஆவுக்கு மேல ஆய வந்துட்டோம் வந்ததுன்னா அது அங்க இல்ல. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோ. அது அங்க இருக்கான்னா அது அங்க இல்ல. ஆ ஊ மாதான் இருக்கு. ஆனா ஆய அங்க இல்ல. ஆனா அது போயிடுத்துனா ஏன் சுவாமி போயிடுத்துன்னா சூத்திரம் அப்படி சொல்றது. சுபாம்சு லுக்குன்னு ஒரு சூத்திரம். அந்த சூத்திரத்தைப்படி ஏறி கழிந்தது. ஏன் ஏறித்து ஏன் கழிந்ததுன்னா ஆவுக்கு மேல ஆ இருக்குன்னு ஏன் சுவாமி ஒத்துக்கணும்? ஏன் ஒத்துக்கணும்? அதான் தெரியலன்னு சொல்லிட்டு நம் கண்ணுக்கு தெரியாது. ஆவுமான்னு நம் கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா ஓம்காரத்தை பிரிச்சா 3 அக்ஷரங்கள் தெரியாது. ஆனா ஆய தெரியலன்னு சொல்லிட்டு ஏன் ஒத்துக்கணும்னா ஒத்துட்டுதான் ஆகணும். ஏன்னா நாராயணாய இதனுடைய சுருக்கம் தான் அகாரம். அகாரத்தின் விவரணம் தான் நாராயணாய. அப்ப நாராயணாயங்கிற சப்தத்துல வியக்தமா ஆய சப்தம் இருக்கணும். நாராயண ஆய. நாராயண கூட்டல் ஆய வந்துட்டணும். ஆய சப்தம் இங்க இருக்கணும். அப்ப
நாராயணாய சப்தத்தின் சுருக்கம் தான் அகாரம். அகாரத்தின் விவரணம் தான் நாராயணாய. அப்ப நாராயணாய அங்க ஆய சப்தம் இருக்கணும். அதே போல இங்க ஆ என்பது நாராயணாய. அப்ப ஆவுக்கு மேல ஆயங்கிறது இருந்துதான் ஆகணும். இது சட்டம். இது சம்ஸ்கிருத இலக்கணத்தின் சட்டம் இருந்துதாகணும். இதத்தான் ஸ்தான பிரமாணம்னு சொல்லுவார், அல்லது அவதாரணம்னு சொல்லுவார். ஸ்தான பிரமாணம் அல்லது அவதாரம்னு சொல்லுவார். ஸ்தான பிரமாணம். அப்ப ஆவுக்கு மேலே ஆ இருக்கணும். அதுக்குதான் லுப்த சதுர்த்தி, ஏரி கழுந்த சதுர்த்தி. கழுந்து போயிடுச்சு, ஏரி கழுந்த சதுர்த்தி அப்படின்னு தெரியுதா? அப்ப இருந்தாலும் இருக்கு. ஆனா அங்க அதுக்கு இல்லது. அது பாணினி சூத்திரத்தபடி அந்த இடத்துல இல்ல. ஆக ஆ பகவான், ஆய என்னது நான்காம் வேற்றுமை உருவு. 7 வேற்றுமை 8ன்னு சொல்லுவா. முதல் வேற்றுமை உருவு, கடைசி வேற்றுமை விட்டாச்சுன்னா மத்தியில 6 வேற்றுமை உருவு. வேற்றுமை விபக்தின்னு பேர். விபக்தியில அதுக்கு வேற்றுமை உருவு தமிழ்ல சொல்லியிருக்கும். 2ஆம் வேற்றுமை உருவு, 3ஆம் வேற்றுமை உருவு, 4ஆம் வேற்றுமை உருவு. ராமனை, ராமனால், ராமனுக்கு, ராமனின் கண், இதெல்லாம் வேற்றுமை உருவு. ராமனை 2ஆம் வேற்றுமை உருவு, ராமனால் 3ஆம் வேற்றுமை உருவு, ராமனுக்கு. ஏன்னா ஒண்ணுக்கொண்ணு தொடர்பு படுத்தணும்னு, தொடர்பு படுத்தணும்னாலே வேற்றுமை உருவு வரலன்னா தொடர்பை படுத்த முடியாது. இப்ப இந்த புஸ்தகம் இருக்கு, கிரந்தம் பெரியவாச்சனுடைய வியாக்கியானம் கண்ணீர் தாம புஸ்தகம். இந்த புஸ்தகம் அடியேனையும் தொடர்பு படுத்தணும்னா அடியேன் புஸ்தகம், அடியேன் புஸ்தகம் தொடர்பு. அடியேன் புஸ்தகம் நானே புஸ்தகமா? அத்வைதம் வந்துடும். அப்ப என்ன சொன்னேன்? அடியேனுடைய புத்தகம் உடைய வருதணும். அதுதான் வேற்றுமை உருவுன்னு. அப்ப ஒண்ணுக்கொண்ணு தொடர்பு வரணும்னாலே நடுவுல வேற்றுமை உருவு வந்தே ஆகணும். வேற்றுமை உருவு வரலன்னா அப்ப தொடர்பே வராது. இப்ப அகாரம், அகாரம் இசை கொண்டு பகவான், நகாரம் இசை கொண்டு ஜீவாத்மா. அப்ப அகார வாச்சனுக்கு பகார வாச்சனம் என்னது? என்ன என்னன்னு கேட்கல. என்ன சுவாமி ரெண்டுக்கும் தொடர்பே இல்லைன்னா அந்த தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதுதான் லுப்த சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய 4வது வேற்றுமை உருவு. அதுதான் ஆய. அந்த ஆய வருதுன்னா அந்த ஆய 4ஆம் வேற்றுமை உருவு. ஒவ்வொரு வேற்றுமை உருவுக்கும் ஒவ்வொரு பொருள் உண்டு. தான் சொன்னேன். 2ஆம் வேற்றுமை உருவு, 3ஆம் வேற்றுமை உருவு, 4ஆம் வேற்றுமை உருவு, 5ஆம் வேற்றுமை உருவு, 6ஆம் வேற்றுமை உருவு, 7ஆம் வேற்றுமை. இது 2 3 மாசம் பண்ணணும். 2ஆம் வேற்றுமை உருவு ராமனாய், ராமனை, ராமனை சீதை கைப்பிடித்தாள் வந்துட்டு. அப்ப சம்மதம் வந்துட்டு வரணும். ராமனால் ராமன் கொல்லப்பட்டான், சம்பந்தம் வந்துட்டணும். ராமனுக்கு சீதை சம்பந்தம் வந்துட்டணும். அதே போல பகவானுக்கு ஜீவாத்மா, அகாரவாச்சன பகவானுக்கு, இது 4ஆம் வேற்றுமை. அகாரவாச்சன பகவானுக்கு, மகாரவாச்சன ஜீவாத்மா. அப்பனா அந்த ஆய லுப்த சதுர்த்தி அங்க இருந்தான வந்துட்டு. அப்ப ஒவ்வொரு வேற்றுமை உறுப்பும் ஒவ்வொரு பொருள் உண்டு. இந்த சதுர்த்தி விபக்திக்குள்ளே பொருள் என்னது? இந்த சதுர்த்தி விபக்திக்குள்ள 4வது வேற்றுமை உருவு. இந்த 4வது வேற்றுமை உருவுக்கு என்ன பேர்னா தாதத்தே சதுர்த்தி அப்படின்னு பேர். எழுதி வச்சிருக்கோம். தாதத்தே சதுர்த்தி, தாதத்யம், தாதத்யம், தாதத்தே சதுர்த்தி. தாதத்யம் என்ன? அதாவது அர்த்தம், அர்த்தம், ததர்த்தம். அப்ப தாதர்த்தம், தாதர்த்தம், அர்த்தம், அர்த்தம் என்னது? தாதர்த்தியம், அதை பிரிப்போம். தாது அர்த்தம். அப்ப அர்த்தம்னால பிரயோஜனம். பிரயோஜனம் என்ன சுவாமி? ததத்தஸ்ய ஸ்வபாவம் தாதர்த்தியம், ததத்தஸ்ய ஸ்வபாவம் தாதர்த்தியம். ஒண்ணு கஷ்டமே இல்லை, கொஞ்சம் நன்னா கேட்டுல. ததத்தஸ்ய ஸ்வபாவம் தாதர்த்தியம். அப்பனா ததேவ அர்த்தம், ததே அந்த பகவானே அர்த்தம். அந்த அப்படின்னா அர்த்தம் என்னன்னு பார்த்தோம், பிரயோஜனம் பார்த்தோம். அந்த பகவானே பிரயோஜனம், மற்றொரு பிரயோஜனம். அதான் தாதத்தே, ததேவ அர்த்தம், பகவானே அர்த்தம். அப்ப பகவானே பிரயோஜனம். அந்த பகவான் அர்த்தம் யாருக்கோ அவன் ததர்த்தன். தாதத்தே, தாதத்தே என்ன? ததர்த்தன். அந்த பகவானே அர்த்தம். ஆனா பகவானே பிரயோஜனம். அர்த்தம்னா பிரயோஜனம், பிரயோஜனம் தான் அர்த்தம். பகவானே பிரயோஜனம் யாருக்கோ அவன் ததர்த்தன். அப்படின்னா அப்ப பகவானே பிரயோஜனம் யாருக்கோன்னு இல்லையா, அவன் ததர்த்தன். ததர்த்தன் என்ன சுவாமி? மனுஷன், அறிவிருக்கக்கூடிய மனுஷன்.
ஏன்னா இந்த அஜித்துக்கு பகவானே பிரயோஜனம் தெரியுமா? தெரியாது. அப்ப இந்த ஞானம் இருக்கக்கூடிய ஜீவாத்மாவை தான் அந்த மனுஷன் தான் சொல்ல முடியாது ததர்த்தன். அப்ப அந்த பகவானே பிரயோஜனம் என்று இருப்பவன் ததர்த்தன். அப்ப அந்த ததர்த்தனுக்கு இருக்கக்கூடிய பண்பு என்ன? தாதர்த்தியம். ததர்த்தனான அந்த ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய பண்பு தாதர்த்தியம். அப்ப ததத்தச்ச சுபாவம் தாதர்த்தியம். ததத்தஸ்ய சுபாவம், ஒரு ததத்தினுடைய சுபாவம் தாதர்த்தியம் அப்படின்னா பகவானுக்கே தான் அற்று தீர்ந்தவன், பகவானுக்காக தான், பகவானின் பிரயோஜனம் பொருட்டு தான் என்கிற நிலைதான் அந்த ததத்தஸ்ய சுபாவம். நம்ம ததத்தன்னா பகவானே பிரயோஜனம் இருக்கணும். இப்ப பகவானே பிரதானமாக இருக்கணும். அப்பனா பகவானே பிரயோஜனமாக இருப்பவன் ததர்த்தன். அப்ப ஒரு ஜீவா நம்மளே எடுத்துப்போமே, இப்ப நமக்கு பிரயோஜனம் தான் ததர்த்தன் கிடையாது. பகவானே பிரயோஜனம் என்று இருப்பவன் தான் ததர்த்தன். இப்ப நாம ததர்த்தன். இந்த ததத்துடைய சுவாவம் என்ன? தாதர்த்தியம். அந்த தாதர்த்தியம் என்னன்னா பகவானே பிரயோஜனம் என்று இருப்பவன், பகவானுக்காக, பகவானின் பொருட்டு, பகவானின் நன்மையே பிரயோஜனம் என்று இருப்பவன் தாதர்த்தியன், ததர்த்தன் பேரு. சரி, இப்ப எப்படி வருதுன்னா, இப்ப இதே இருக்குதுன்னா அப்ப பகவானே பிரயோஜனம் தாதர்த்தன். இது நான்காவது வேற்றுமை வருது. எப்போதும் நான்காவது வேற்றுமை உருவனா தாதர்த்தியத்தில் தான் வரும். இது சட்டம், இது சம்ஸ்கிருத சட்டம். இது நான்காவது வேற்றுமை உருவனா தாதர்த்தியம். அவன் பொருட்டு, அவனுக்காக, அதுதான் ராமனை, ராமனால். அதாவது ஐ ஆள் இக்கு, ஐ இரண்டாம் வேற்றுமை வருது, ஆள் மூணாம் வேற்றுமை வருது, இக்கு நான்காம் வேற்றுமை வருது. இது என்ன சுவாமி புதுசா சொல்லிட்டு என்ன? ஐ என்ன? ராமனை. ஆள் என்ன? ராமனால். இக்கு என்ன? ராமனுக்கு. அப்படின்னு இருக்க. இங்க என்னது? பகவானுக்குன்னு வந்துட்டணும். அந்த பகவானுக்கும் வந்துட்டுனா ததத்த ஸ்வபாவம் தாதர்த்தியம். அப்ப பகவானுக்கு இருப்பவன் ததர்த்தன் அப்படின்னு வந்துட்டணும். இப்ப என்ன ஆயிட்டு? அகாரவாச்சன பகவான், மகாரவாச்சன ஜீவாத்மாவுக்கு என்னது? ஜீவாத்மா அந்த பகவானுக்கு அடிமை. எப்படி அடிமை? தாதத்தே, தாதத்தே இருக்கு இல்லையா? எப்படி அடிமை? தாதத்தியம், தாதத்தே சதுர்த்தி, ஆயங்க சதுர்த்தி, தாதத்தே சதுர்த்தின்னு வந்துட்டணும். தாதத்தேனா அவன் பொருட்டு, அவன் பிரயோஜனக்காக வந்துட்டணும். இப்ப இது தெரிஞ்சிருக்கணும். திருமணத்தை சொல்லிடுத்து. இப்ப இந்த திருமணம் லக்ஷ்மணனுக்கு உண்டாவும் இல்லையா? நன்னாவே இருக்கு சுவாமி. லக்ஷ்மணன் ஜீவாத்மான நன்னா உண்டேன்னா இப்ப இதுல நமக்கு என்ன அர்த்தம் கிடைக்குது? ராமனுக்கு லக்ஷ்மணன் என்று சொன்னால் ராமனையே பிரயோஜனமாக கொண்டவன் லக்ஷ்மணன் அர்த்தம். என்ன பண்ணிக்கோ. இப்ப நம்ம விஷயத்துல இதை பாத்துட்டோம். இப்ப நேரம் லக்ஷ்மணன் விஷயத்துல கொண்டு போகணும். அப்ப ராமனுக்கு லக்ஷ்மணன் அப்படின்னா பகவானுக்கு ஜீவாத்மா, ராமனுக்கு லக்ஷ்மணன் அப்படின்னு பார்த்தோம்னா அப்ப என்ன இந்த இடத்துல என்ன கிடைக்கிறது? ராமனின் பொருட்டு, ராமனுடைய பிரயோஜனமே லக்ஷ்மணன் அப்படின்னு கிடைக்கிறது. ஆமா சுவாமி, அதுதான் கிடைக்கிறது. சரி, அப்படிதான் கிடைக்கிறது, சரி இருக்கட்டும். அப்ப ராமனுக்காகவே லக்ஷ்மணன். அப்ப ராமனே லக்ஷ்மணனுக்கு ஒரு பிரயோஜனம். ஆனா பல விதத்துல சொல்லிட்டு இருக்கேன், அப்பதான் நன்னா புரியும். ராமனே லக்ஷ்மணனுக்கு ஒரே பிரயோஜனம், வேற பிரயோஜனமே இல்லை அப்படின்னு அர்த்தம் வந்து. அப்ப ராமன் பிரயோஜனம் யாருக்கோ அவனிடத்தில் இருக்கும் தன்மைதான் தாதர்த்தியம். ராமன் பிரயோஜனம் யார்? பகவான். இப்ப நமக்கு என்ன பகவான்? ராமனோட சொல்ல ஒன்றும் தப்பு கிடையாது. ராமன் பிரயோஜனம் யாருக்கோ அவனிடத்தில் இருக்கும் தன்மை தான் தாதர்த்தியம். அதுதான் நான்காவது வேற்றுமை உருவு தாதர்த்தியத்தை வெளிப்படுத்தும். அப்ப பகவானையே பிரயோஜனமாக கொண்டிருப்பவர் எவனோ அவன் இந்த நான்காவது வேற்றுமை உருவாலே கூறப்படுகிறான். இப்ப நமக்கெல்லாம் என்னது? அகாரவாச்சன் பகவான், மகாரவாச்சன் நாம தான் ஜீவாத்மா. நாம என்ன பண்ணோம்? பகவானின் பொருட்டு, பகவானின் பிரயோஜனத்துக்காக அப்பனா அவனுக்கே அடிமை அப்படின்னு இருக்கமோ. அந்த நிலை எங்க இருக்கு? தாதர்த்திய சதுர்த்தின்னு வந்துருக்கு. சரி சுவாமி, அப்ப இந்த மாதிரி இருக்க செய்து இப்ப நான்காவது உருவாறு கூறப்படுபவன் யார் அவன் என்றால் அவன் தான் சேஷன். இப்ப நாம் அத்தனை பேரும் சேஷன், பகவான் சேஷி. புரியுறோம்? அப்படியே கொண்டு வந்து எங்க சேர்த்துக்கா பண்ணும்?
பகவான் சேஷி, நாம சேஷன். அப்ப ததத்தத்த சுபாவம் தாதார்த்தியம் இஸ் ஈக்வல் டு சேஷன் வந்துக்கணும். அப்ப நாமெல்லாம் ததர்த்தம், பகவானின் பொருட்டு இருக்கும், அவன் பிரயோஜனத்துக்காக இருக்கும், அவன் நன்மைக்காக இருக்கும், அவனாலேயே ரட்சிக்கப்பட வேண்டும் நிலையோடு இருக்குமனோ, அது ததர்த்தன் பேரு. அந்த ததர்த்தன்னா நாம நாம யாரு? சேஷன். பகவான் சேஷி அப்படின்னு இருக்கணும். சேஷன் சேஷன். அப்ப சேஷன் தான், சேஷியின் பிரயோஜனமே தான் சேஷனுக்கு நிலை. சேஷியார் சிவன் நாராயணன் ராமன், அவனுடைய பிரயோஜனம் தான் இவன் இருக்கணும், சேஷனுடைய நிலையா இருக்கணும்னு. இதத்தான் சுவாமி ராமானுஜர் வேதார்த்த சங்கிரகன்னு ஒரு கிரந்தம் அனுகிரகித்தார். அதுல இதுக்கு ஒரு ஃபார்முலா தெரிவிக்கிறார். பரகத அதிசய ஆதானேச்சயா உபாதேயத்வமேவ யஸ்வரூபம் தசேஷகா பரசேஷி. அப்படியே எழுதி வச்சுக்கணும். சில ஃபார்முலாலாம் இருக்கணும், கணக்கு பார்த்துக்கலாம், அந்த மாதிரி இது பரகத அதிசய ஆதானேச்சயா உபாதேயத்வமேவ யஸ்வரூபம் சசேஷகா தசேஷகா பரசேஷி. இதுதான் வேதார்த்த சங்கரத்தை சுவாமி தெரிவிக்கிறார். அப்ப பெருமாளின் மேன்மைக்கென்றே எல்லா செயல்களும் எவன் ஒருத்தன் செய்கிறானோ அவன் சேஷன். பெருமாளின் மேன்மைக்கென்று அவனுடைய ஆனந்தத்திற்காக, அவன் பொருட்டு, அவன் பிரயோஜனத்துக்காக பண்ணப்படுவர் யாரோ அவர்கள் சேஷன். தெரியுது. ஆக சேஷன்னாலே பெருமாளின் மேன்மைக்கென்றே செயல்களை புரிபவன். எந்த கைங்கர் வந்தாலும் அவருக்கு பெருமை இருக்கணும், நமக்கு கிடையாது. நம் பொருட்டு இல்லை, அவர் பொருட்டு அப்படின்னு இல்லையா? அந்த பொறுப்பு இருக்குது, அவன் தான் சேஷன் பேரு. இதற்குதான் தாதர்த்தியம். தாதர்த்தியம். அப்ப தாதர்த்தியம்னா அவனே பிரயோஜனம் இருக்கு. இப்ப ரெண்டும் ஒத்துப்பொழுத்து வரணும். சேஷன் என்கிற தன்மையும் தாதர்த்தியம் என்கிற தன்மையும் ரெண்டும் ஒத்துப்பொழுத்து, ரெண்டு சப்தம் ஒத்துப்பொழுத்து பாருங்க. தாதர்த்தியம்னா அவன் பொருட்டு, அவன் பிரயோஜனம். இப்பதான் பார்த்தோம். சேஷன்னா பரகத அதிசய ஆதானேச்சய உபாதேயத்வமேவ யஸ்வரூபம் தசேஷகா. இது சுவாமி சொன்னாரோ, சுவாமி ராமானுஜர். அப்ப சேஷன்னா யாரு? அவனுடைய ஆனந்தத்துக்காக தெரியறதனும், அவன் பொருட்டும் தெரியறதனும், அவன் பிரயோஜனத்துக்காக தெரியறதனும். அப்ப சேஷன்னு சொன்னாலும் தாதத்தியம் சொன்னாலும் ஒரே நிலை இருக்கு. அப்ப ரெண்டும் ஒத்து போயிருக்கு. அதனால் தாதத்தியத்தில் சொல்லப்படும். அப்ப இந்த தாதத்தியத்தை சொல்லப்படும் உறவு என்ன சுவாமி? சேஷி சேஷி பாவம். அப்ப அகாரவாச்சன பகவானுக்கு, மகாரவாச்சன ஜீவாத்மா என்னது? சேஷன். அப்ப அது சொல்லப்பட்டது என்னது? சேஷசேஷி பாவம். தாதத்தியத்தால சொல்லப்பட்ட உறவு சேஷசேஷி பாவம். அப்ப ஆ என்பது சேஷியை குறிக்கும், மா என்பது சேஷனை குறிக்கும். இது எங்க இருக்கு சுவாமி? ஆய சப்தத்துல இருக்கு. அப்படின்னா அகாரவாச்சன பகவானுக்கு, மகாரவாச்சன ஜீவாத்மா அனன்யார்க சேஷபோதன், அவனுக்கே அட்டு தீர்ந்தவன். அப்ப இதெல்லாம் தெரியணும். இதெல்லாம் எங்க சுவாமி சொல்றதுன்னா, எது சொல்லுது? நான்காவது வேற்றுமைதான் சொல்லுது. நம்ம கண்ணுக்கே தெரியல சுவாமி. கண்ணுக்கு தெரியாத ஒண்ணை வச்சுட்டு நீங்க சொல்லிட்டு இருக்கிறேன்னா, ஆமா, நான்காவது உருவு வேட்டு தான் சொல்லுது. கண்ணுக்கு தெரியாதுன்னா என்ன? அகாரம் தெரியாது, உகாரம் தெரியாது, மகாரம் தெரியாது, ஆய தெரியாதுன்னா நாராயணாயல ஆய இருக்கு. அது வெக்த சதுர்த்தி நன்னா ஸ்பஷ்டமா நன்னா தெரியுது. ஆனா இந்த ஆவுக்கு மேல லுப்த சதுர்த்தின்னு சொன்னோம்னு அது தெரியல. ஆனா பகவானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சேஷசேவி பாவ சம்பந்தத்தை எது சொல்றது? அந்த லுப்த சதுர்த்தி தான் சொல்றது. ஆனால் இந்த ஆயசப்தமே நாராயணுக்கு மேல தெரிவிக்க நம்ம கண்ணுக்கு நல்லா தெரியாது. ஆனா இங்க ஆய சப்தம் தெரியறதுனா தெரியல, ஆவுக்கு மேல் தெரியல. ஆனால் நாராயணாயல நன்னா தெரியாது. அதற்குதான் வெக்த சதுர்த்தின்னு பேரு. இதுக்கு லுப்த சதுர்த்தின்னு பேரு. லுப்தன்னா கீழே விந்துத்து, மேலே ஏறி கீழே விந்துத்து அர்த்தம். வெக்தன்னா இருக்க சுவாமி அப்படின்னு சொல்றோமோ, அதுதான் வெக்தன்னு பேரு. அப்ப லுப்தன்னா மறைஞ்சு கிடக்கிறது, நம் கண்ணுக்கு தெரியல, மறைஞ்சு இருக்குன்னு. ஆனா சரி சுவாமி, அங்க ஒரு ஆய சொன்னேன், இங்க ஒரு ஆய சொன்னேன். இந்த ஆய மறைஞ்சு கிடக்குதுன்னு சொன்னேன், அந்த ஆய நன்ன வெக்தமா இருக்குன்னு சொன்னேன். ரெண்டும் ஒரே அர்த்தமா? இல்ல. அந்த அர்த்தம் நாராயணா இருக்கக்கூடிய அர்த்தம் இப்ப நமக்கு பார்க்க போறது இல்லை. இதுதானே ஒரு தடவை வந்துட்டு என்னன்னு சொல்லிடுறேன். இப்ப இங்க நுப்தமா போயிடுத்தணும். இங்க சதுர்த்தி நான்கா வேற்றுமை,
இந்த சதுர்த்திக்கு தாதத்தே சதுர்த்தின்னு பார்த்தோம். தாதத்தை சதுர்த்தி அப்ப அங்க வெக்தமா இருக்க சுவாமி, நம் கண்ணுக்கு நல்லா தெரியுது. அதுக்கு என்ன சுவாமி, அந்த சதுர்த்திக்கு என்ன பேருனா பிரார்த்தனாயாம் சதுர்த்தி. பிரார்த்தனை வேண்டுறோம் பகவான்கிட்ட. என்ன வேணும்? ஒடுவில் காலம் எல்லாம் உடனாய் வண்ணி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும்னா பிரார்த்திக்கிறோம் இல்லையா? அந்த பிரார்த்தனாயாம் சதுர்த்திக்கு நாராயணனுக்கே அடியேன் அனைத்து அடிமைகளும் செய்ய பெறுவேன் ஆகவேன் அப்படின்னு நாராயணஸ்ய ஸ்வாம் அப்படி வரணும். வந்ததுன்னா அப்ப நாராயணுக்காக எல்லா கைங்கரியங்களும் பண்ண பெறுவேன் ஆக வேண்டும் என்று பிரார்த்தனை. அது இரண்டாவது அந்த நாராயணாய என்கிற சப்தத்திற்கு இங்க இருக்கக்கூடிய ஆவுக்கு மேலே இருக்கக்கூடிய துக்க சதுர்த்தி, அந்த சதுர்த்தி தாதத்தே சதுர்த்தி. அப்ப ரெண்டு சதுர்த்தி. ஒரு சதுர்த்தி தாதத்தே சதுர்த்தி, இன்னொரு சதுர்த்தி பிரார்த்தனாயாம் சதுர்த்தி. பிரார்த்தனாயாம் சதுர்த்தி நாராயணாய எந்த சப்தத்துல ஆய சப்தத்தால பிரார்த்தனாயாம் சதுர்த்தி சொல்லப்பட்டது. ஆனா இது தாதத்தே சதுர்த்தி ஆவுக்கு மேலே இருக்கக்கூடிய லுப்த சதுர்த்தி. அது என்னது? தாதத்தே சதுர்த்தி சொல்லப்பட்டது. இப்ப தாதத்தே சதுர்த்தினா பகவானே பிரயோஜனம் யாருக்கோ அவன் ததர்த்தன் அப்படின்னு வந்துருச்சு. இப்ப நல்லா புரிஞ்சிருச்சு. இப்ப லக்ஷ்மணனுடைய நிலை என்ன? ததர்த்தன் தானே? ஆமா. இப்ப லக்ஷ்மணன் சுரூபம் என்ன? தாதர்த்தியம். லக்ஷ்மணன் ததர்த்தன், லக்ஷ்மணனின் சுரூபம் தாதர்த்தியம். ராமனே பிரயோஜனம் லக்ஷ்மணனுக்கு. இதுதான் லக்ஷ்மண சுரூபம். எல்லாருக்குமே நாம எல்லாருக்கும் அதேதான் சுரூபம். அப்படி இருந்தாலும் லக்ஷ்மணன் சொல்றது என்ன தெரியுமா? உம்மால் என்னை மீற ஒண்ணாது கான். இப்ப நம்ம பார்த்தோமோ அதுக்குதான் இவ்வளவு வந்து கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆயிடுது. ஏன்னா இவ்வளவு தூரம் சொன்னாதான் புரியும். உம்மால், ஹே ராமா, உம்மால் என்னை மீற ஒண்ணாது காரணம் என்ன சுவாமி? ராமனே இவருக்கு பிரயோஜனம் என்று இருந்தார். அப்ப லக்ஷ்மணன் ராமனை மீற ஒண்ணாது கான் என்று தானே இருக்கணும். இந்த இடத்துல பாருங்க, ராமனே பிரயோஜனம் தானே இருக்கான். அதான தாதார்த்தியம். ததர்த்தன் ததர்த்தஸ்ய சுபாவம் தாதார்த்தியன். அப்ப லக்ஷ்மணன் ததர்த்தன். அப்ப ராமனே பிரயோஜனம் இருக்கணும். ராமனே பிரயோஜனம் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ராமன் சொன்ன வார்த்தையை மீற முடியாத லக்ஷ்மணன் அப்படித்தானே இருக்கணும். இங்க என்ன சொல்றாரு? ஹே ராமா, என்னுடைய நிலையை நீ மீற முடியாது, மீற முடியாது. என்னுடைய வார்த்தையும் உம்மால் என்னை மீற ஒண்ணாது, உம்மால் என்னை மீற ஒண்ணாது கான் என்றுதானே என்று சொல்றார். ஆனா அப்படி இருக்கப்படாது. என்ன இருக்கணும்? ராமா, உன்னுடைய வார்த்தையை நான் மீற மாட்டேன், இப்படிதான் இருக்கணும். ஆனா அப்படி இல்லை. அதுதான் நியாயம். ஆனா இங்க மாற்றி இருக்காரு. லக்ஷ்மணன் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா மாத்துறாரு. என்ன மாத்துறாரு? உம்மால் என்னை மீற ஒண்ணாது கான், என்ன மீற முடியாது மாத்துறாருன்னா உம்மால் என்ன மீற ஒண்ணாது என்கிறாரு. இவர் சேஷ்டித்தத்தை நன்னா பிடிச்சிருந்தார், தாதத்தையும் புரிஞ்சுண்டார். ஆனா என்ன புரிஞ்சுக்கல? சேஷத்துவத்தை தான் நல்லா தெரிஞ்சுட்டார். சேஷத்துவம் எது? பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும். அந்த கைங்கரியத்தை நல்லா புரிஞ்சுட்டார். அது தாதத்தியம், அவன் பொருட்டுன்னு புரிஞ்சுட்டார். ஆனா என்ன புரிஞ்சுக்கல தெரியுமா? அது புரிஞ்சுக்காதபடியாதான் உம்மாடி என்னை மீற முடியும் உயிரை ஒண்ணாது காணு என்ற வார்த்தை சொல்றார். என்ன புரிஞ்சு? சேஷத்துவம் புரிஞ்சுட்டார், தாதத்தியம் புரிஞ்சுட்டார். ஆனா ஏதோ ஒண்ணு புரிஞ்சுக்கல. எதை புரிஞ்சுக்கல? பாரதந்திரியத்தை புரிஞ்சுக்கல. பாரதந்திரத்தை புரிஞ்சு கொள்ள அவனுக்கென்றே நாம் கைங்கரியம் பண்ணுவதை புரிஞ்சுட்டார். ஆனா அவன் பிரயோஜனம் என்று புரிஞ்சு கொண்டார். ஆனா அது அவர் திருவுள்ளப்படி என்பதை விட்டார். நல்ல பாருங்க, அவனுக்குத்தான் கைங்கரியம் பண்ணணும், அவனுக்கே கைங்கரியம், அதை புரிஞ்சுட்டார். அவர் பிரயோஜனம் என்று தெரிஞ்சின்றார். அவர் பிரயோஜனம் பொருட்டுதான் கைங்கரியம், அவனுக்குத்தான் கைங்கரியம், அதெல்லாம் புரிஞ்சுட்டார். ஆனா அந்த கைங்கரியமானது ராமன் திருவுள்ளப்படி கைங்கரியம், அதை விட்டார். நல்லா பாருங்க, அதைத்தான் லக்ஷ்மணன் விட்டான். அந்த ராமன் திருவுள்ளப்படி கைங்கரியம் அப்படின்னு. ஆனா அவருக்கே நான் என்பது உண்மை. நல்லா பாருங்க, அவருக்கே நான் என்பது உண்மை, அவர்தான் எனக்கு முக்கியம் என்பதும் உண்மை, நாம் கைங்கரியம் பண்ணணும் என்பதும் உண்மை, அடியன் அவசியம் கைங்கரியம் பண்ணணும் என்பதும் உண்மை. அப்ப கைங்கரியம் பண்ணினாதான் எனக்கு சேஷத்துவம் சித்திக்கும் என்பது உண்மை. உண்மையா இருக்க செய்து என்ன சொல்லுவாச்சு? பாரதந்திரத்தை விட்டார். அப்பனா ராமருடைய திருவுள்ளப்படி கைங்கரியம் பண்ணன்றதை விட்டுட்டார். இப்ப அப்படியே சில விஷயம் சொல்றேன். சொல்ல 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 என்ன தோணுனா,
எனக்கு தான் பிராதானியம் வந்துட்டு இருக்கும் பாருங்க. ஆனா எனக்கு பிராதானியம்னு அந்த சாஸ்திரத்தின்படி இல்லை. ஆனா அந்த சொற்கள் படி எனக்கு பிராதானியம் வந்துடும். சொல்ல மாட்டோம். அதாவது இந்த சில வார்த்தை அடிக்கடி சொன்னா இந்த மாதிரி தான். அதான் நான் கைங்கரியம் பண்ணி ஆகணும் சுவாமி, நான் கைங்கரியம் பண்ணி ஆகணும், அடியன் அவசியம் கைங்கரியம் பண்ணி ஆகணும், தேவரை மறுக்கப்படாது, அடியன் அவசியம் கைங்கரியம் பண்ணி ஆகணும், அடியன் தேவருக்கு தான் கைங்கரியம் பண்ணி ஆகணும், இத்தனை மணிக்கு இத்தனை இது தேவரை வந்தாகணும், அப்ப அடியன் கைங்கரியம் பண்ணி ஆகணும், தேவர் எங்க இருந்தாலும் அடியன் கைங்கரியம் பண்ணி அடியன் விடப்படாது, அடியனால்தான் தேவர் கைங்கரியம், இப்படி திருப்பி திருப்பி அடியன் கைங்கரியம் பண்ணியானோம் கைங்கரியம் பண்ணியானோம் அடியன் 4-5 தடவை சொன்னேன்னு வச்சுக்கேன். அப்ப இந்த இடத்துல எந்த சப்தம் அதிகமா வருது? அடியன் சப்தம் தான் அதிகமா இருக்கு. அப்ப அடியன் சப்தம் அதிகமா இருக்கே, அப்ப என்ன ஆகுதுன்னா அடியனுக்கு பிராதானியம் உண்டு. அடியனுக்கு பிராதானியம் தெரியும். சுவாமி இவர் கைங்கரியம் பண்ண போறாரா அல்லது நிர்பந்தம் பண்றாரான்னு தோன்றும். ஆச்சாரம் இருக்கார். இப்படி சொன்னா என்ன புரியும்? ஆச்சாரம் இருக்கார். அவருக்கு ஒரு 70 வயசு ஆயிடுச்சு வச்சுக்கோங்க. அவரால் முடியல. அவர் சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கார். சுவாமி சேஷத்துவம்னா சுவாமி வேற சொல்லியிருக்கார், பரகதாதிசி ஆதான செய்யா அப்படின்னு அவர் வேற அதுக்கு சொல்லியிருக்கார். அவசியம் அப்படியே கைங்கரியம் பண்ணணும். ஆழ்வாரம் சர்வதேச சர்வகால சர்வ அவசர சகல விதமான கைங்கரியம் பண்ண பெறுவேன் ஆக வேணும் அவர் பிரதம பருவத்துல சொன்னார். நான் சர்மா பருவ நிட்டையில இருக்கேன், அதனால தேவர் இருக்க கைங்கரியம் பண்ணியானோம் தேங்கு வாரும். ஆனா எழுந்துக்க முடியல. 70 வயசு ஆகுது ஆச்சாரியர்கள். எழுந்து வாரம் கைங்கரியம் பண்ணணும். இப்ப அந்த ஆச்சாரிய திருவுள்ளப்படி இந்த சிஷ்யன் கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறானா, தான் கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறானா? அப்ப தான் கைங்கரியம் பண்றது பிராதானியம் கொடுக்கிறார தவிர அந்த கைங்கரியம் அந்த ஆச்சாருடைய திருவுள்ளத்துக்காக கைங்கரியன்றதை விட்டுட்டார். சாமானிய லோகத்துல என்ன சொல்லுவா, சுவாமி இவர் நல்லதுதானே சுவாமி சொல்றாரு, கைங்கரியம் பண்ணணும் தானே சொல்லிட்டு இருக்காருன்னா வாஸ்தவம். ஆனா அந்த கைங்கரியம் அந்த ஆச்சாருடைய ஆனந்தத்துக்காக இருக்கணும். நான் பண்ணணும் நீ என்ன அப்படி உட்கார்ந்துட்டு இருக்க, நான் கைங்கரியம் பண்ணனா எனக்கு சொருப சித்தி ஆகாது, அப்ப என் சொருபம் போயிடுமே, அப்ப எனக்காக நீ கைங்கரியம் ஏத்துட்டுதான் ஆகணும், பண்றல இல்லையா, நான் பண்றேன் அப்படின்னா யாருக்கு பிராதானியம்? இது நீ பண்ணக்கூடிய கைங்கரியம் பிராதானியமா இல்ல அவருடைய திருவுள்ளம் அவருடைய முகோல்லாசம் பிராதானியமா? பரதார லக்ஷ்மணுடைய நிலை என்ன தெரியுமா? கைங்கரியம் பண்ணணும் பண்ணணும். அந்த கைங்கரியத்தை அவர் ஏத்துக்கணும். அப்ப அவர் நிர்பந்தம் பண்றார் அப்படின்னு சொல்றதுனோ இதுதான் சேஷத்துவத்துக்கும் பாரதந்திரத்தை இருக்கக்கூடிய வேற வேறுபாடு. சேஷத்துவத்துக்கும் அப்படி நல்லா தெரிவிக்கிறது. ஏன்னா இது கொஞ்சம் நாழியானாலும் பரவாயில்ல. சேஷத்துவம்னா என்ன, பாரதந்திரம்னா என்ன, இது நம்ம ஆச்சாரியத்துல பார்த்திருக்கோம். எங்க சுவாமத்துக்கும் ஒரு சூத்திரம் 20-26 சூத்திரம். சேஷத்துவ போக்துத்துவம் போலன்றிருக்கே பாரதந்திர போகுதிகள் அந்த சூத்திரமாகட்டும், அதற்கு மேற்கொண்டு அடுத்த சூத்திரமா பார்த்துக்கோம். அது பின்னாடி பார்ப்போம் இருக்கட்டும். அப்படி இருக்க செய்து இப்ப சேஷத்துவம் பாரதந்திரக்கும் வேறுபாடுதான். அப்ப சேஷத்துவத்துல நின்றான் லக்ஷ்மணன். என்ன சேஷி? பகவான் சேஷி, நான் சேஷபூதன், அதனால நான் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு இந்த நிலையில நின்றான் யாரு? லக்ஷ்மணன். ஆனா பரதாழ்வான் பாரதந்திரத்தை நின்றான். அப்ப என்ன சுவாமி என்ன, ஆமா என்னால் என்ன, அவனுக்கு பாரதந்திரத்தை அப்புறம் ராமனுடைய திருவுள்ளம் பிரதானம், அந்த திருவுள்ளத்துக்கு தகுந்தாற் போல கைங்கரியம். பின்னாடி சொல்றேன் என்னன்றது. இப்ப கடல் இருக்கணும், சமுத்திரம். அந்த கடல் அந்த கரை அந்த கடலுக்கு சேஷமா தானே இருக்கு. ஆமா, அப்படின்னா அந்த கடலுக்குள்ள அந்த கரையும் அடக்கம் தானே, அடக்கம்தான். ஆனா அந்த கரையை தாண்டது அந்த கடல் தாண்டது என்னைக்கோ ஒரு நாள் தாண்டது, அது வேற விஷயம். தாண்டுமானா தாண்டாது தாண்ட முடியாதுல. அப்ப சேஷத்தை தாண்டவில்லை, கடல் தான் சேஷி, கரை தான் சேஷம். அப்ப கடல் தான் ராமன், அதே சேஷி கரை தான் லக்ஷ்மணன். அந்த கரையை தாண்ட முடியாது. கரையை தாண்டதா கடல் தாண்டலையோ, அதே போல சேஷத்தத்தை சேஷ் தாண்டாது. அப்படின்னா இத்தனை நாள் பார்த்தது சேஷிக்கு என்றே சேஷம். இப்ப மாத்திரார் பாருங்க, சேஷிக்காக சேஷம், பகவானுக்காக நாம் அப்படின்னு. இப்ப என்ன சொல்றதா, சேஷத்தை சேஷி தாண்டாதுன்னாரே,
கடல் தாண்டாது இல்லையா? கரை யாரு? லக்ஷ்மணன். கடல் யாரு? ராமன். அதைத்தான் தெரிவிக்கிறாரு. என்ன தெரிவிக்கிறாரு? ராமா, உம்மால் என்னை மீற ஒண்ணாது கான். என்னை உன்னால மீற முடியாது, மீற ஒண்ணாது கான். அதே இது போல ராமன் கடலை போல, லக்ஷ்மணன் கரையை போல. ஆனா அந்த கடலுக்குள் அடக்கம்தான் கரை. ஆனாலும் அந்த கரையை மீறுறதா கடலாம்? மீறலையோனும் அப்படிப்பட்ட மீறாம இருக்கிறது அதான். அப்ப அதே போல இங்க என்ன ஆச்சு? இப்ப மாத்திரம் என்ன? சேஷத்துவத்தை சேஷி தாண்டாது. ரொம்ப பெரியவரா இருக்கும், ஆனாலும் உம்மால் என்னை தாண்ட முடியாது. இதுதான் சூழலை கொள்கிறான் லக்ஷ்மணன். அதான் அந்த வாக்கியம் பார்த்தோம். லக்ஷ்மணன் சூழலான். நான் இப்படி என்ன பிரதிஜை பண்றான்? ஆச்சரியமான பிரதிஜை பண்றான். இப்ப கேட்கிறேன். அதாவது உம்முடைய ராஜ்யத்தையும் ரட்சிக்க கடவேன். எனக்கு தாதர்த்தியம் சுரூபமானாலும் உம்மால் என்னை மீறவண்ணாது கான். அகம் வேலேல சாகரம். அகம் வேலேல சாகரம். கடலுக்கு கரை சேஷமாயிருக்க செய்தேயும் கரையை அதிக்கிரமிக்க மிட்ட மாட்டாதிரே கடல். அப்படியே நீர் பெரியரீரன்னா உம்மால் என்னை விஞ்ச ஒண்ணாது காணும். எக்ஸலண்டான வார்த்தை, பெரிய வார்த்தை. உம்மால் என்னை விஞ்சவன ஏறாமா, என்னை நீ மீற முடியாது. இவர காணும் பிரஜாமி பிரஜானாமி. நான் இப்படி பிரதிஜையை பண்ணுகிறேன். தேவரில் ஒரு கோழை முன்னேயோ பிரதிஜை பண்ணிட்டு பிரதிஜை பண்ணினால் அத்தை தலைக்கட்டி தரவல்ல ஆண் பிள்ளை தன்னுடைய உம்முடைய முன்னே என்றோ மாபூவம் இப்படி செய்கிறேனாகில் உம்முடைய சந்நிதியில் வர்த்திக்க பெறாமை துழிகை என்றிக்கே உம்முடைய ராஜ்யத்திலும் வர்த்திக்க பெறாதவனாகிறேன். வீரலோகோபாவ் உம்முடைய முடிசூடி அனுபவிக்க பாரித்து அது பெறாத போன சக்கரவர்த்தி புக்கலோகம் புகுகிறேன் என்கிறபடியே நிர்பந்தித்து அடிமை செய்க என்றுக்கே சேஷி உகந்த அடிமை செய்ய கடவேன் என்னுமிடத்தை அனுட்டுத்தார் ஸ்ரீ பரதா ஆழ்வார். இப்ப பார்ப்போம். அதாவது நீ பெரியவரா இருக்கட்டும், ஆனா ராமா உன்மால என்ன தாண்ட முடியாது. இதோ நான் சூழரைக்கிறேன். நான் இப்படி பிரதிஜை பண்ண, லக்ஷ்மணன் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் இப்படி பிரதிஜை பண்ணுகிறேன். என் பிரதிஜை என்ன பண்ணினது யாரோ இல்ல, லக்ஷ்மணன். யார் முன்னாடி பண்ணிட்டு இருக்காரு? யார் முன்னாடினா யாரோ காப்புருஷன் ராமன் முன்னாடி பண்றார். ராமன் எப்படிப்பட்ட வீரன்! அந்த வீரன் முன்னாடி, ஏ வீரனே, உன் முன்னால் நான் பிரதிஜை பண்ணினேன். நான் ஒரு கோழை முன்னாடி பிரதிஜை பண்ணல. லக்ஷ்மணன் சொல்ற அந்த வார்த்தை, நான் கோடை முன்னாடி பிரதிஜை பண்ணல, நான் உன் முன்னாடி வீரனான உன் முன்னாடி பிரதிஜை பண்ணேன். நீ என்னை தாண்டக்கூடாது, நீரோ என்னை தாண்டப்படாது என்பதுதான் அந்த பிரதிஜை. நீர் என்ன தாண்டப்படாது. தாண்டப்படாதுன்னு என்ன சொல்றாரு? அப்ப தனக்கு அடிமை பண்ணுன்னு சொல்றாரு? இல்ல, நான் பண்ணக்கூடிய அடிமை தவறில் ஏற்றுக்கொள்ளணும், அதெல்லாம் கூடாதுன்னு சொல்லப்படாது. அதான் தாண்டப்படாதுன்னு அர்த்தம். அப்ப தாண்டப்படாதுன்னு பிரதிஜை அடியேன் பரம நீச்சன் கூடவே இருக்கு. அடிமைத்தனம் பூர்ணமா இருக்கு. அடியேன் பரம நீச்சன் தேவரில் இந்த பரம நீச்சனின் சொல்லை தாண்டி நீரே தேவரன் தாண்டி என்பதுதான் இந்த பிரதிஜை. நான் இருக்கணும். அப்படிப்பட்ட பரமநீச்சரா நான் என்னுடைய சொல்லை தேவரில் தாண்டப்படாது, தேவரில் தாண்டப்படாது. இதுதான் என்னுடைய பிரதிஜை. தேவரில் ஒரு பிரதிஜை வைத்தால் அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய மகா வீரன் அல்லவா தேவரில். பிரதிஜை வைத்தால் ஒரு பிரதிஜை வைத்தால் அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய மகா வீரர் அல்லவா தேவரீர். அதனாலே அதை கண்டிப்பா தேவர் நிறைவேற்ற வேண்டும். ஏன்னா தேவரின் வீரர். அப்படி செய்யவில்லை என்றால் ஒருவேளை அந்த பிரதிஜை நடக்கலைன்னா உம்முடைய சன்னதியில் நான் நிற்க மாட்டேன், உன் முன்னாடி நிற்க மாட்டேன்னா அடியேன் தேவரின் சன்னதியிலே இல்லாமல் போகட்டும். அதோடு மட்டும் இல்ல, உன் முன்னாடி நான் இருக்கிறது மட்டும் இல்ல, உன் சன்னதியிலும் இருக்க மாட்டேன், உம்முடைய ராஜ்யத்திலும் இருக்க மாட்டேன். அதாவது சக்கரவர்த்தி தசரத சக்கரவர்த்தி அவர் உனக்கு முடிசூடணும்னு ஆசைப்பட்டார். ஆனா அது நடக்கல. அவர் நடக்காதபடியால ஏதோ ஒரு லோகம் போனாரணும். அதே போல உம் ராஜ்யத்தை ரட்சிக்கணும், கைங்கரியம் பண்ணணும்னு அடியேன் ஆசைப்பட்டேன், பிரதிஜை பண்ணினேன். அது நடக்கலைன்னா அந்த சக்கரவர்த்தி எந்த லோகத்துக்கு போனாரோ அதே லோகத்துக்கு அடியேனும் போக கடவன். என்ன வார்த்தை! அவர் எங்கேயோ போயிட்டார், சொர்க்கத்துக்கு தான் போயிருக்கிறான். சொர்க்கம்னு சொல்லல. ஏன் சொர்க்கம்னு சொல்ல பின்னாடி சொல்றேன்.
அவர் எந்த லோகத்துக்கு போனாரோ என்ன இவர் என்ன பிரதிஜை, ராமானி என்ன தாண்டப்படாது, என்னுடைய பிரதிஜையில என்னுடைய கைங்கரியத்தை பூர்ணமா ஏற்றுக்கொள்ளணும், இதான் என்னுடைய பிரதிஜை. ஏன்னா அடியன் நீச்சன், நீயோ மகாவீரன், மகாவீரன்னா என்னுடைய பிரதிஜையை ஏற்றுக்கொள்வாய் என்கிற பூர்ணமான நம்பிக்கையோடு சொல்கிறேன். ஒருவேளை அது நடக்கவில்லை என்றால் உம்முடைய ராஜ்யத்திலும் இருக்க மாட்டேன், உன் முன்னாடியும் இருக்க மாட்டேன். இதற்கு முன்னாடி சக்கரவர்த்தி உமக்கு ராஜ்யம் கொடுக்கவில்லை, உமக்கு முடிச்சு விடணும் என்று ஆசைப்பட்டார். ஆனா அது நடக்கலையோனோ அது நடக்காதபடியால் அவர் எந்த லோகத்துக்கு போனாரோ அதே போல நான் ஒரு ஆசைப்பட்டேன் உமக்கு கைங்கரியம் பண்ணணும்னு, உம்மாறு என்னை தாண்டக்கூடாது என்கிற நிலை இருந்தேன். ஆனா அது நடந்துட்டோனோ, அதனால நம்ம என்ன ஆசையும் நிறைவேறாதபடியாலே அந்த சக்கரவர்த்தி எந்த லோகத்துக்கு போனாரோ அதே லோகத்துக்கு நானும் போவேன், அதே அந்த நானும் போக செல்வேன். வீரலோக பாவ் என்று இருக்கு அல்லவா? வீரலோகம் சொர்க்கலோகம் சொல்லல, வீரலோக பாவ் அப்படின்னு இருக்காரு. அப்ப சொர்க்கலோகம் வீர சொர்க்கத்தை அடைய கடவேன் அல்லது வீர சொர்க்கத்துக்கு போக மாட்டேன் லக்ஷ்மணன் சொன்னார். சொல்லல, அப்படி சொல்லல. ஏன் சொல்லல? நான் தேவலோகாக்கிரமணம் நான் ரத்னம் அகம்நிழே என்று தெரிவிக்கிறார் லக்ஷ்மண வாக்கியம். நான் தேவலோகத்துக்கு போக மாட்டேன், சொர்க்கலோகம் எனக்கு பிடிக்காது ராமா, உன் திருவடிகள் தான் நமக்கு சரண் என்று இவரே சொல்லி உன் திருவடிகளுக்கு கைங்கரியம் பண்ணுவதே எனக்கு புகழ் அப்படின்னு சொல்லியிருக்காருயா. அப்ப சொர்க்கலோகம் எனக்கு புல்லுக்கு சமானம்னு ஏற்கனவே சொல்லிட்டார். சொன்னபடியாலே ஏன்னா சொர்க்கலோகத்தை ஒரு பொருட்டா மதிக்கவே இல்லை, மதிக்காதபடியாலே இப்ப சொர்க்கலோகம் சொல்ல முடியாது இல்லையா? அதனால என்ன பண்ணார், நான் பிரதிஜை பண்றேன், இந்த பிரதிஜையில நான் ஒருவேளை அது நிறைவேறாமல் போயிற்றென்றால் என்னாகும், அந்த சக்கரவர்த்தி எந்த லோகத்துக்கு போனாரோ அந்த லோகத்துக்கு நான் போறேன். ஆனா சொர்க்கலோகம் சொல்லப்படாதுன்னா என் தந்தை போன லோகத்துக்கு நான் போகிறேன்னாரு. ஏன்னா சொல்ற இவருக்கு பிடிக்காது, அதான் சொல்றேன். சரி சாமி. ஆக இந்த மாதிரி நிர்பந்தப்படுத்தி கைங்கரியம் பண்ணக்கூடிய தன்மை லக்ஷ்மணுக்கு. அப்பனா சேஷத்துவம் மட்டும் இருந்தது, பாரதத்துல இல்லை. என்னன்னா புரியுறோம். இப்ப சேஷத்துவம்னா என்ன? ஆர் மா, ஆர் பரமாத்மா, மா ஜீவாத்மா. அந்த பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா அடிமை, அடிமையானவர்களை கைங்கரி பண்ணணும். கைங்கரி பண்ணணும்னு எங்க இருக்கு தாதத்தை சதுர்த்தி. அப்ப பகவானின் பொருட்டு அவனுக்காக அவன் பிரயோஜனத்துக்காக தெரிஞ்சு, அப்ப அவன் பிரயோஜனத்துக்காக லக்ஷ்மணன் இருந்தார். ஆனா அந்த லக்ஷ்மணன் இருக்கக்கூடிய நிலை என்ன, சேஷத்தை மட்டும் நின்றார். பாரதந்திரி இல்லை. பாரதந்திரி என்ன, கைங்கரியம் பண்ணணும். சில பேர் அப்படிதான் இருப்பார். சில பேர் சுவாமி இன்னைக்கு அது பண்ணியானோ, இதை பண்ணியானோ, அதை பண்ணியானோ ஓஹோன்னு சொல்லியே இருப்பார். என்ன சுவாமி பண்ணணும், என்ன சுவாமி பண்ணணும், இதெல்லாம் அதெல்லாம் பண்ணணும் சுவாமி, அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அதை சொல்ல மாட்டேன். அப்புறம் என்ன, சரி நான் சேஷத்துக்கு தவிர பண்ணணும். ஆனா பகவானுடைய திருவுள்ளத்துக்கு தகுந்த பண்ணணுன்ற என்ன வராது, சில பேருக்கு வராது. லக்ஷ்மண் நிலைன்னு இருக்கும். ஆனா பரதாழ்வான் அப்படி இல்லை. பரதான் லக்ஷ்மணர் போல நிர்பந்தம் பண்ணி அடிமை செய்தது யாரு? லக்ஷ்மண். ஆனா அந்த மாதிரி நிர்பந்தப்படி அவனுக்கு கைங்கரியம் பண்ணான பரதாழ்வான் பண்ணல. அந்த சேஷிக்கு உச்சிதமான அந்த சேஷியுடைய திருவுள்ளம் என்ன, அந்த திருவுள்ளத்துக்கு தகுந்தாப்ப அடிமை செய்ய கடவேன். இதுதான் பரதாழ்வானுடைய நிலை. ராமனுடைய நிலை என்னவோ என்னன்னா, இதுல என்ன ஆச்சரியம்னா, பரதனுடைய பெருமை நல்லா பாருங்க. பரதனுடைய பெருமை சொல்லதான் பிரதாம எடுத்தார், அது சொல்றதுக்கு பிரதாம எடுத்தார். ஆனா அந்த கிட்டத்தட்ட 10 வரி சொல்லியிருக்காது. இல்ல அந்த 10 வரியில 8 வரி லக்ஷ்மணனுக்கு கொடுத்துட்டார். நிச்சயம் 2 வரி தான் பரதனுக்கு. என்னவா சுவாமி பரதனுடைய பெருமை பிரதானமா சொல்லணும்னா, இவருடைய பெருமை இவருடைய நிலையை சொன்னாலே இவரை போற இல்ல பகவான் சொல்லிடலாமா? ஏன்னா பரதனுடைய பெருமையை சொல்லி தலை கட்ட முடியாது. அப்ப என்ன சுவாமி என்ன பண்ணும்? லக்ஷ்மணர் போல இல்ல, லக்ஷ்மணன் சேஷத்துவத்தை நின்னாம், பரதன் பாரதந்திர நின்றனும். ஏன்னா அவனுடைய திருவுள்ளம் பார்ப்பது முக்கியம். கைங்கரியம் பண்ணணும், கைங்கரியம் பண்ணணுன்றது பிரதானம். அவன் திருவுள்ளத்துக்காக கைங்கரியம் பண்ணணும். நான் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னா இதத்தான் ஆழ்வார்ட்ட பெருமாள் கேட்கிறார். என்ன பண்ணார் ஆழ்வார்? எனக்கு மோட்சத்தை கொடுத்து நான் போயிட்டே இருக்கேன்னு எங்க தனக்கேயாக எனக்குள்ளுமேது எனக்கே கண்ணனை யான் கொள்கிறப்பே அப்படின்னு கேட்டுட்டே இருந்தார். பெருமாள் பார்த்தார், இவருக்கு இன்னும் நிறைய பாசனங்கள் இருக்கு,
அதெல்லாம் முடிக்கணுமே. இவர் கொடுத்தாச்சுன்னா மீறி பாசமா யார் பாடுறது? அது உடனே கேட்டார், உனக்கு என்ன கைங்கரியம் வேணுமே? ஆமாங்க. சரி சுவாமி. இல்ல நான் ஸ்ரீவைகுண்டம் போகணும், ஸ்ரீவைகுண்டம் போகணும், எனக்கு மோட்சத்தை கொடுத்து நான் போயிடணும். ஸ்ரீவைகுண்டம் போறது முக்கியமா, கைங்கரியம் முக்கியமான்னு கேட்டார். இப்ப அதாவது எப்பவும் கேள்வியை பிரிச்சுட்டோம் வச்சுக்க, பிரிச்சாச்சனாலே ஒரு இது இப்படி எல்லாம் கேள்வி இருக்கா சுவாமின்னு. இப்ப என்ன சொன்னோம்? கைங்கரியம் முக்கியம், ஸ்ரீவைகுண்டம் போகிறது முக்கியமா? ஆழ்வார் கைங்கரியம் தான் முக்கியம், ஸ்ரீவைகுண்டம் போகுது அங்க போனா கைங்கரியம் தான் பண்ண போறோம். இல்ல அங்க போய் கைங்கரியம் பண்ணணும்னு. அந்த கைங்கரியங்கள் கொடுத்தா உனக்கு வேணுமா வேணாமா? பண்ணலாமே, தானமா பண்ணலாமான்னு. அதுக்குதான் திருவேங்கடமுடியான காட்டி கொடுத்தாரு. ஒடிவில் கால பண்ணலாம், உடனாய் பண்ணி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும். அப்ப அவனுடைய ஆனந்தத்துக்காக கைங்கரியம் தெரிவித்தாரணும். அதே போல இங்க என்ன சொல்ற பரதன் தான் என்ன பண்ணாருன்னா, அவனுடைய ராமனுடைய ஆனந்தத்தை பார்த்தாரதுக்கும் லக்ஷ்மணன் தான் கைங்கரியம் பண்ணணும் பண்ணார். சரி இல்ல இதுல இத்தனை பண்ணாருன்னு. சரி சரி சுவாமி, பரதனை ஏன் சுருக்கமா சொன்னா, பேசத்துக்கு வைபவம் பேசலாம். சில பேர்லாம் வைபவம் சுவாமி அவர் தான், அதற்கு மேல அவர் வைபவம் எப்படி சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைன்னு சொல்றோமோ. அதனால பரதனை சுருக்கமா முடிச்சிட்டார். வார்த்தை கிடைக்குமா? வார்த்தை கிடைக்கவில்லை, அதனால்தான் சுருக்கமா முடிச்சார். அப்ப பரதன் என்ன செல்லாமை பார்க்க ராமன் ராமனுடைய சித்தம் தன்னால் தான் அப்படின்னா, தன் செல்லாமையாலே பாரா சேஷியின் நினைவுதான் முக்கியம். எத்தனை அழுகை இருக்கும் பரதனுக்கு தான் முக்கியம். பரதன்னு சொன்னாலே அழுகதான். அது மட்டும் இல்ல, ராமன் 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 இது எத்தனையும் மனசுல வச்சுட்டுதான். நல்லா பாருங்க, சத்ருகனை கையில பிடிச்சிருந்து சிரிச்சுண்டே கிளம்பினான். ராஜ்யம் கிடையாது, ராஜ்யத்துக்கு நான் வரல, பரதா நீ கிளம்பு, நீ போய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணு சொல்றச்சே. பிடிவாதம் பிடிச்சிருக்கலாமா? பிடிவாதம் பிடிக்கலையே. உடனே ராமனுடைய திருவுள்ளம் இது, அந்த திருவுள்ளத்துப்படி நாம நடக்கணும். அப்படின்னு நமக்கு எது முக்கியம்? கைங்கரியத்தக்காடுல ராமனுடைய திருவுள்ளம் முக்கியம். இது காட்கரையேத்தும் மதனல் கண்ணா என்னும் வேட்கனை கரைந்து நிறைந்துருகம் ஆட்கொள்வானத்து என் உயிருண்டவாயனால் அந்த பாசனத்தை எடுத்திருக்காரு. பகவானுடைய முக்கோல்லாசம் முக்கியம். அந்த முக்கோல்லாசத்துக்காக என்ன வேணா பண்ணலாம், ஏது வேணா பண்ணலாம் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படின்னா அப்ப ராமன் முகசிருப்புதான் நமக்கு முக்கியம். அப்ப நாம் முக்கியமா கிடையாது, நான் முக்கியமே அல்ல என்று தெளிவாக தெரிஞ்சுட்டா பரதன். சரி, இப்ப என்ன ஆயிடுத்து? இப்ப 4 பேரை பார்த்துட்டோம். ராமனை பார்த்துக்கணும். ராமன் சாமானிய தர்மத்தை அனுஷ்டித்தான் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து லக்ஷ்மணன் சர்வதேச சர்வகால சர்வ அவசியோதித சகலவிதமான கைங்கரியம் பண்ணப்பெறுவேன் ஆக வேண்டும்னு பண்ணான். அப்ப விசேஷ தர்மத்தை அனுஷ்டித்தான் யாரு? லக்ஷ்மணன். சாமானிய தர்மத்தை அனுஷ்டித்தான் ராமன், விசேஷ தர்மத்தை அனுஷ்டித்தான் லக்ஷ்மணன். அதுவும் நம் எண்ணப்படி இல்லாமல் அவன் எண்ணப்படி இருக்கணும், இந்த உயர்ந்த தர்மத்தை அனுஷ்டித்தான் பரதன். இப்படி இருக்கிற, அதாவது பாரதந்திரே சொரூபமா இருக்கிற அவனை அல்லது, அதாவது நான் பரதந்திரன், இது எனக்கு சொரூபம் என்று இருக்கிற பரதன். இப்ப பாரதந்திரன்னா என்னன்னு பார்ப்போம். நான் முன்னே சொல்லணும், சேஷத்துவம் இது பாரதந்திரியம் என்னன்னா சேஷத்துவம்னா என்ன. இப்ப இந்த எக்ஸாம்பிளோட சொன்னேன்னா அப்போ உங்களுக்கு நல்லா பண்ணும். சேஷத்துவம்னா என்ன, பாரதந்திரியம் என்ன? சேஷத்துவத்துடைய பாரதந்திரம் உயர்ந்ததுன்னு சொன்னீரே, சேஷத்துவத்தில் லக்ஷ்மணன் என்றான், பாரதந்திரத்தில் பரதன் என்றான் தெரியாது. இது நம்ம ஆச்சாரத்தில் ஒரு சூத்திரம் மாத்திரம், சேஷத்துவ போக்திருத்துவங்கள் போலன்றைக்கு பாரதந்திர போக்கியதைகள். அப்ப சேஷத்துவத்தை விட பாரதந்திரம் உயர்ந்தது. சேஷத்துவம்னா என்ன, பாரதந்திரம்னா என்னென்ன எக்ஸாம்பிளோட சொல்றேன், நல்லா புரியும் உங்களுக்கு, ஒண்ணும் கட்டமே இல்லை. இந்த இடத்துல சேஷத்துவம்னா இஷ்ட விநியோக அருகத்துவம். சேஷத்துவம்னா இஷ்ட விநியோக அருகத்துவம். இஷ்ட விநியோகத்துக்கு அருகமாக இருப்பது சேஷத்துவம். பாரதந்திரம்னா இஷ்ட விநியுஜ்யமானத்துவம். சுவாமி ஒண்ணுமே புரியல. இஷ்ட விநியோக அருகத்துவம் சேஷத்துவம், இஷ்ட விநியுஜ்யமானத்துவம் பாரதந்திரம். ரெண்டும் வெவ்வேறு. என்ன நல்லா விவரிச்சு சொல்றேன். என்னன்னா இஷ்ட விநியோகம்னா என்ன? இஷ்ட விநியோகம் விருப்பப்பட்டு விநியோகம் பண்றது. இதுக்கு இப்படி வச்சுக்கணும், ஒரு சன்னதி, அந்த சன்னதியில அத்தியாபகனா இருக்கா, அத்தியாபக சுவாமிலாம் இருக்கா. அதுக்கு இஷ்ட விநியோகம்னா அவர் இஷ்டப்படி யாராருக்கு வேணா விநியோகம் பண்ணலாம், அந்த அளவுக்கு இருக்கு. ஒரு பாத்திரத்துல பூர்த்தியா சகரபங்கள் இருக்கு.
சக்கர பொங்கல் பூர்ணமா இருக்கு. அந்த சுவாமி எடுத்து இவாளை கொடுக்கலாம், அவாளை கொடுக்கலாம், அவாளை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பாத்திரத்தை எடுத்தார். ஏன்னா இஷ்ட விநியோக அருகத்துவம் தானே சேஷத்துவம். இஷ்ட விநியோகம் பண்றதற்கு யோக்கியத்தை படைத்தது சேஷத்துவம். என்ன பண்ணிடுவோம், இஷ்டமா விநியோகம் பண்ணுவதற்கு யோக்கியத்தை படைத்தது சேஷத்துவம். இப்ப இவர் இந்த அத்தியாபக சுவாமி அவர்கள் கோட்டிக்கெல்லாம் கொடுக்கணும். நிறைய பேர் முதல் தீர்த்தகார், இரண்டாம் தீர்த்தகார், அதுக்கப்புறம் இந்தந்த தீர்த்தகார், அந்தந்த கோட்டி, யாரோ எல்லாம் நிறைய முறையெல்லாம் வச்சுட்டு இருக்கா. அந்த முறைப்படி அபாவ போகணும். அது எல்லாருக்கும் தெரியாது. அந்தந்த சன்னதி வழக்கங்கள் ஒவ்வொரு இடத்துல மாறுபடும். அந்தந்த வழக்கத்தின் இந்த வழக்கம் தப்பு, அந்த வழக்கம் சரி, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அந்தந்த திவிதேசத்துக்கு அதான் அந்த ஊர் தீர்த்தகார் சுவாமி என்ன சொல்றாரோ, அந்த ஊர் அத்தியாபகர் என்ன சொல்றாரோ, அந்த ஊர் அதே அர்ச்சகர் என்ன சொல்றாரோ அதன்படிதான் கேட்கணும். நான் புதுசா போனேன், எனக்கு ஒவ்வொன்னு தெரியறதுக்காக நான் எல்லாத்தையும் மாத்த முடியாது. அந்தந்த திவிதேசத்துல ஒரு மரமுறை வச்சுட்டு இருப்பா. இந்த நிலையில தான் பண்ணணும்னு அதை உண்டு. இப்ப அந்த அத்தியாபக சுவாமி அந்த இஷ்ட விநியோகத்துக்கு அருகதமாக இருக்கக்கூடிய இந்த பிரசாதத்தை இந்தந்த அத்தியாபக சுவாமி கொடுக்கலான்னு எடுக்க போனார். எடுக்க போச்சு இன்னொரு சுவாமி, இன்னொரு அத்தியாபக சுவாமி இருக்காருன்னா அவரும் அதுக்கு அருகதம் படைத்தவர் தான். அவர் என்ன சொன்னார், சுவாமி அதை எடுக்காதன்ட்டு, அதை எடுக்காதன்னு, அதை எடுக்கான நான் உனக்கு வேறு தரேன், அந்த பிரசாதத்தை எடுக்காத வேறு பிரசாதம் தரேன். சுவாமி இது இஷ்ட விநியோகம் தானேன்னு கேட்டோம். ஆனா அது இப்ப வேண்டாம், நான் வேறு கொடுக்குறேன்னு. இப்ப அந்த இஷ்ட விநியோகம் அருகதை இருந்தது இல்லையா, ஆனா இஷ்ட விநியோகத்தை என்னால் பண்ண முடியலையனும். பண்ண முடிஞ்சதா? இஷ்ட விநியோகத்துக்கு தகுதி படைத்ததாக அந்த பிரசாதம் இருந்தது. ஆனா பண்ணல முடியலையா? அப்ப இஷ்டப்படி விநியோகத்தை தடுக்கப்படும் யோகத்தை இருந்தது. இஷ்டப்பட்டு விநியோகப்படும் என்கிற நிலைக்கு அது இருந்தது. ஆனா அந்த தகுதி இருந்தாலும் இஷ்டப்படி விநியோகப்பட்டுதான படல. இஷ்டப்படி விநியோகப்படுவதற்கு தகுதி இருந்தது, ஆனா இஷ்டப்படி விநியோகப்படல. இப்ப சேஷத்துவனாலே இஷ்டப்படி விநியோகப்படுத்தும் தகுதி இருக்கும். என்ன பாருங்க, சேஷத்துவம்னாலே இஷ்டப்படி விநியோகப்படுத்தும் தகுதி இருக்கும். பாரதந்திரியம்னா இஷ்டப்படி விநியோகப்படுத்தப்படும், இஷ்டப்படி விநியோகப்படுத்தப்படும் பாரதந்திரம். அப்பனா இஷ்டப்படி விநியோகப்படுத்தப்படும் லக்ஷ்மணனிடத்தில் இருந்தது. இஷ்டப்படினா விநியோகப்படுதுன்னா ராமன் சொல்றா பாரு, இவன் கேட்கும்படியாக சேஷத்துவம் மட்டும் இருந்தது. அப்ப இஷ்டப்படி விநியோகப்படுத்தும் தகுதி இருந்தது. ஆனா ராமன் பார்த்து நீ நாட்டில் நில்லுன்னா இவன் இஷ்டப்படி இருந்தாரா? இல்லையே. உன்னோட வந்துதான் தீருவேன், உன்னோட வந்துதான் தீருவேன் அப்படின்னு லக்ஷ்மணன் இல்லாம கூட வந்தான் இல்லையா? அப்ப இஷ்ட விநியோகம் கொள்ளும் தகுதி லக்ஷ்மணனிடத்தில் இருந்தது. ஆனா லக்ஷ்மணன் இஷ்டப்படி விநியோகப்படல. என்ன பாருங்க, இஷ்டப்படி விநியோகப்பட்டிருந்தா பாரதந்திரியம் இருக்குன்னு அர்த்தம். இஷ்டப்படி விநியோகப்படுவதற்குண்டான தகுதி இருந்தா சேஷத்துவம் இருக்குன்னு இருக்கும். இப்ப லக்ஷ்மணன் அந்த தகுதி இருந்தது. ஏன்னா ததத்த சுபாவம் தாதத்தியம் பார்த்து போனோம். அப்படி இருக்கச்சு அந்த இஷ்டப்படி கொள்ளும் விநியோகப்படும் தகுதி லக்ஷ்மணனுக்கு இருந்தது. விநியோகப்பட்டாரா? விநியோகப்படுறதுன்னா லக்ஷ்மணன் நீ நாட்டுல இரு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். இருந்திருக்கணும் கிடையாது, கூடவே நான் வந்து தருவேன் அப்படின்னு. அப்ப நிர்பந்தப்படுத்தி வந்தாரணும், அப்ப விநியோகப்படலையானோ? இது சேஷத்துவம். அப்ப விட்டப்படும்படி விநியோகப்படுவதற்கு தகுதி இருந்தது லக்ஷ்மணன், அதான் சேஷத்துவம். அதே பரதாழ்வான்னா இஷ்டப்படி விநியோகப்பட்டாரணும். வரதா நீ நாட்டுக்கு போ, 14 நிமிஷத்துல கழிச்சுட்டு வந்துடுறேன்னு சொன்னேன். உடனே நாட்டுக்கு போனானோ? அப்ப ராமன் சொல்லபடி இஷ்டப்படி விநியோகம் நடந்தாரணும். அதத்தான் பாரதந்திரம். அப்ப இஷ்ட விநியோக அருகத்துவம் சேஷத்துவம், இஷ்ட வினியுஜ்யமானத்துவம், இஷ்ட வினியுஜ்யமானத்துவம் பாரதந்திரம், இஷ்ட விநியோக அருகத்துவம் சேஷத்துவம் அப்படின்னு தெரியுது இல்லையா? இதுதான் பாரதந்திரியத்துக்கும் அடுத்தது என்ன சேஷத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. சுவாமி சுமார்தான் புரியுது சுவாமி, நீ நிறைய சம்ஸ்கிருத பாஷை சொல்லிட்டு லௌகீகமா ஏதாவது ஒண்ணு சொன்னேன். நம்ம நிச்சயப்படி ஏதாவது பண்ணிட்டு இருக்கணும். அந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா புரியுது. நீ ஏதோ நிறைய சம்ஸ்கிருத பாஷை சொல்லி இட்ட விநியோக அர்கத்துவம் சேஷத்துவம், விட்ட இனுஜ்யமானத்துவம் பாரதந்திரின்னு சொன்னேன். அப்ப தகுதி இருக்கிறது ஒண்ணு, அந்த தகுதி இருந்து அதை அனுமதித்து
அந்த தகுதிக்கு தகுந்தாப்புல நடத்தி கொள்வது பாரதந்திரி சொன்னேன். இது வேற ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒண்ணுமே இல்லை. ஒரு வீடு இருந்தது, சொந்த வீடு. இவன் நல்லா இது நல்லா புரியும். சொந்த வீடு இருந்தது, சொந்த வீடு நல்லா இருந்தது, பட்டா எல்லாம் இருக்கு, அதுக்கு தேவையான பட்டா எல்லாம் இருக்கு. ரொம்ப நாளா ஒருத்தரை வந்து கொடுத்தனத்துக்கு வச்சிருந்தோம். கிட்டத்தட்ட 30 வருஷமா அவர் இருக்கார். என்னைக்குமே 2 வருஷம் 3 வருஷத்துக்கு உடனே ஒரு பாண்டு பத்திரம் போட்டுடணும். போட்டு உங்களுக்கு 1 வருஷம் தான், உங்களுக்கு 1 வருஷம் தான், 1 வருஷம் தான் போட்டு அப்ப மாத்திட்டே இருந்தோம். மாத்திண்டே இருந்தாதான் அது நம்ம கையில இருக்குன்னு அர்த்தம். இவர் என்ன பண்ண ஒண்ணும் பண்ணல. பண்ணாதபடியில கிட்டத்தட்ட 30 வருஷம் அவரே இருக்கார். இப்ப அந்த வீட்டுக்கு பத்திரம்லாம் விட்டு இவர் பேர்ல தான் இருக்கு, பத்திரம்லாம் விட்டு தான் இருக்கு. வெள்ளை அடிக்கிறதுக்கு உள்ள போனார். சுவாமி நான் வெள்ளை அடிக்கணும், நான் உள்ள வெள்ளை அடிக்க போறேன், என் வீடு தானே வெள்ளை அடிக்கிறேன்னு. உடனே அந்த குடுத்தனை விட்டுருக்காருனோ அவர் என்ன, எங்க வர்றாரு, உள்ளே இருந்து வர்றாரு, உள்ள எங்க வர்றாரு அப்படின்னு. இது என் வீடு தானே என்ன, 30 வருஷம் நான் இருந்துருக்கேன், நான் கொடுத்துட்டு இருந்திருக்கேன், வீடு எனக்கு சொந்தம். என்ன 30 வருஷம் நான் இருக்கேன், வீடு எனக்கு சொந்தம், எனக்கு சொந்தம்னு ஒருத்தர் தடுத்தார். அப்ப அந்த வீடு எனக்கு சேஷத்துவம் இருக்கு, ஆனா எனக்கு பாரதந்திரம் இல்லை. இதெல்லாம் புரியும். சேஷத்துவம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? பட்டா இருக்கு, தகுதி, இந்த வீடு என்னுடையதுதான், இந்த வீடு என்னுடையதுதான், பட்டா இருக்கு. அப்ப இஷ்ட விநியோகப்படுத்துவதற்கு உண்டான தகுதி இருக்கு, என்னுடைய இஷ்டமா விநியோகப்படுத்துவதற்கு உண்டான தகுதி இருக்கு. ஆனா விநியோகப்பட்டுதா உள்ள போக முடியலையே, வெள்ளை அடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆலையெல்லாம் உள்ள பண்ண உள்ள போக முடியலையானோ, உள்ளே விடலையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாரதந்திரம் இல்ல, பாரதந்திரம் இல்ல, உள்ள விடலையனோ. விட்ட விநியோகம் கொள்வதற்கு தகுதி இருந்தது, ஆனா இஷ்ட விநியோகம் கொண்டேனா இல்லையே, ஏன்னா உள்ளே விடலையே. அப்ப வீடு என் பேர்ல தான் இருக்கு. அதே போல சேஷத்துவம் இருக்கு. பகவான் இட்ட விநியோகம் கொள்வதற்கான தகுதி சேஷத்துவம். அந்த இட்ட விநியோகம் கொள்ளப்பட்டால் அதற்கு தகுதியாக நான் இருந்தேன்னா அது பாரதந்திரம். அப்ப இட்ட விநியோக தகுதியாக இருந்தான் லக்ஷ்மணன், அந்த இட்ட விநியோகப்பட்டான் பரதாழ்வான். நல்லா ஒன்னும் கட்டமே இல்லை, பரதாழ்வான் தெரிவிக்கிறா, அதுதான் இது தெரியறது. ஆக இது ரெண்டு இல்லையா, இஷ்ட விநியோகப்படுத்துறான்னு தெரியலையா, பண்ண முடியலையோ, அதைத்தான் தெரிவிக்கிற. ஆக பரத விநியோகப்பட்ட, ஆக பாரதந்திரம். அப்ப சேஷத்துவம் என்பது ஓம்காரத்துல இருக்கு. அகார வாச்சன பகவானுக்கு, மகார வாச்சன ஜீவாத்மா அடிமை. அப்ப சேஷசேஷி பாவம் அது நல்லா இருக்கு, அப்ப பிரணவத்துல இருக்கு. அதுக்கப்புறம் பாரதந்திரம் எங்க சுவாமி இருக்கு? நமசப்தார்த்தம், நமகா நமகா நமகானா. இந்த நமசப்தார்த்தம் தான் என்ன அர்த்தம்? 4க்கு மேலே 6. இந்த மாதிரிதான் எங்க சுவாமி சொன்னார், புரியவே இல்லை, சொல்லிட்டு நிறுத்திட்டாரு. 4க்கு மேல 6, இதுதான் என்னது? பாரதந்திரன். 4க்கு மேல 6 பாரதந்திரன். ராத்திரி யோசனை பண்ணி பார்த்தா ஒண்ணுமே புரியல. அப்புறம் ஒண்ணுமே இல்லை, இந்த சூத்திரம் ஆச்சாரிய சூத்திரம், இந்த சேஷத்துவ போக்திருத்துகள் போல இன்றைக்கே பாரதந்திர போகுதுன்னு ஒரு சூத்திரம் பார்த்தவனோ, அதுக்கு அடுத்த சூத்திரம் என்ன? ஞான சதுர்த்திகளின் மேலேயே இரே ஆனந்த சக்திகளுக்கு உதயம். இது ஒரு சூத்திரம். இந்த சூத்திரத்தை என்ன சொல்லுதுன்னா 4க்கு மேல 6ன்னு சொல்றது. இது என்ன சுவாமி கணக்கு? 4 கணக்கு என்ன கணக்குன்னா, 4 என்பது ஓம்காரம், 6 என்பது நமசப்தம். சில புதுசா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குன்னா 4ன்னா ஓம்காரம், 6ன்னா நமசப்தார்த்தம். நமசப்தார்த்தம் என்னது? ந மகா ந மகா ந மகா அப்படின்னா இது 6வது வேற்றுமை உருவு. எனக்கு நான் அல்லேன், எனக்கு நான் அல்லேன் அப்படின்னு இல்லையா, இது 6வது வேற்றுமை உருவு. இது 6. 4 என்ன சுவாமி? இப்பதானே பார்த்தோம், தாதர்த்தே சதுர்த்தம் ஆய 4வது வேற்றுமை உருவு. அப்ப 4க்கு மேலே 6 அப்படின்னு இதான் உண்மை. 4 விட 6 பெருசுதான் ஒத்துக்கிறேன், அந்த அர்த்தத்தை இங்க சொல்லல. ஞான சதுர்த்திகளின் மேலேயே இரே ஆனந்த சக்தி, சக்தினா 6, ஞான சதுர்த்தின்னா 4. நல்லா பாருங்க, ஒண்ணும் கட்டவே இல்லை. சம்ஸ்கிருத பாஷை அதுல எழுதியிருக்கே தவிர நம்ம காலட்சேபம் கேட்க 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 இந்த சப்தங்கள்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நல்லா புரியுது, நீ இன்னும் போலாம், ஏன் இவ்வளவு ஸ்லோவா சொல்றேன், அப்படியே இழுத்துட்டே போறே அப்படின்னு வந்துருவோம். என்னடா வரப்போறது? சொல்ற ஞான சதுர்த்திகளின் மேலேயே இரே ஆனந்த சக்திகளுக்கு உதயம். ஞான சதுர்த்தினா 4வது, ஆனந்த சக்தி, சக்தினா 6, சதுர்த்தினா நம்ம சொல்றோம் பிரதமை, துதியை,
திருத்தியை, சதுர்த்தி, அப்புறம் என்ன பஞ்சமு, ஷஷ்டி, ஷஷ்டினா 6. அதான் ஞான சதுர்த்திகளின் மேலேயே இரு ஆனந்த சஷ்டிகளுக்கு உதயம் சொன்னார் இல்லையா? அப்ப 4 விட 6 பெரியது. அத சொல்லல. ஆயங்கிற இடத்துல லுப்த சதுர்த்தி பார்த்தோமோ தன்னாடி, தாதத்தே சதுர்த்தின்னு பார்த்தோமோ அது சேஷத்துவத்தை சொல்லித்து. அது என்ன சொல்லிட்டு 4வது வேற்றுமை உருவு 4, அது 4ஆல் சொல்லித்து. ந மம நமகா, ந மம நமகா என்ற 6வது வேற்று உருவாலே எனக்கு நான் உரித்தேன் அல்லேன். 6வது வேற்றுமை உருவு என்ன சொல்லுது? எனக்கு நான் உரித்தேன் அல்லேன், அவனுக்கே உரித்தவன் என்கிற பாரதந்திரியத்தை நமசப்தார்த்தம் சொல்றது. ஆக 4வது வேற்றுமை உருவு சேஷத்துவத்தை சொல்ல, 6வது வேற்றுமை உருவு பாரதந்திரியத்தை சொல்ல 4ஐ காட்டிலும் 6 உயர்ந்தது. 4ம் 6ம் காலட்சுமி வச்சுக்கலாம் சுவாமி. தலைப்பு என்ன காலட்சுமி? 4ம் 6ம் என்ன சுவாமி 4ம் 6 என்ன? இந்த வார ஆச்சரியமா தலைப்பெல்லாம் அந்த காலத்தை கொடுத்துட்டு இருந்தா, கொடுத்து எல்லாரும் ஓடி வருவா. 4ம் 6ம் சொல்லிட்டு இருக்காரு யாரும். சில அந்த தலைப்பு மூத்தாலும் இளையானும் நல்லா இருக்கு சுவாமி, சப்தமே நல்லா இருக்கு. சில பேர் ஓடி வந்துருவா, ரொம்ப நல்லா இருக்கேன், நம்ம நல்லா காதுக்கு இனிமையா இருக்கும். மூத்தாலும் இளையான ஒண்ணுமே இல்லை. ஈசன் வானவர் கண்டன் என்றாலது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு ஈசனே நிறைவொன்றுமிலே எண்கண் பாசம் வைத்த வரஞ்சுடர் சோதிகை தான். இதத்தான் அங்க என்ன பண்ணார்? மூத்தான இலையார நம்பியில் எடுத்திருக்காரு. அதே போல இங்க 4ம் 6ம் 4ம் உபன்யாசம் தலைப்பு என்ன சுவாமி? 4ம் 6ம் தெரிவிக்கிறாரியா? அப்ப ஞானத்தை விட ஆனந்தத்துக்கு ஏத்தம். அப்பனா என்ன அர்த்தம்? சேஷத்துவத்தை 4ஆம் வேற்றுமை சேஷத்துவத்தை சொல்ல, 6ஆம் வேற்றுமை பாரதந்திரத்தை சொல்ல 4ஐ காட்டிலும் 6 உயர்ந்தது தெரியாதுலையோ? அப்ப 4 எது? 4 எதுன்னா ஞானம். அப்ப 6 எது? ஆனந்தம். அப்ப ஞானத்தை விட ஆனந்தம் ஏற்றம் படைத்தது பாக்குறப்பனோ. அதைத்தான் ஞான சதுர்த்திகளின் மேலேயே இரு ஆனந்த சஷ்டிகளுக்கு உதயம். ஆக சேஷத்துவத்தில் லக்ஷ்மணன், பாரதந்திரியத்தில் பரதன் நின்றான். அப்ப ராமனை அன்றி மற்றொன்று அறியாதவன் பரதன். அப்ப ராமனுடைய திருவுள்ளப்படியே வாழ்ந்தவன், ராமனுடைய திருவுள்ளப்படியே வாழ்ந்தவன் அப்படின்னு தெரிவிக்கிறார். இப்ப தன் செல்லாமையை பாராதே சேஷுடைய ஆதரத்தையே பார்த்து ஆரோகம் ரதி பிரீத்தியோடு மீண்டானிரே கடைசி வார்த்தை. அப்படி இருக்க ராமனுடைய திருவுள்ளத்தையே பார்த்தானோ. சரி சுவாமி, இப்படி இருக்கக்கூடியபடி பாரதந்திர காட்டுகின்ற பரதனை அன்றி இப்ப அடுத்தவர் தெரிவிக்கிறார். இப்ப 4 அவதாரம் இல்லையா? ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன். அப்ப 4 பேர்ல ராமன பாத்தம் சாமானிய தர்மம், லக்ஷ்மண பாத்தம் விசேஷ தர்மம் கைங்கரியம், பரதன் பாரதந்திரத்தை நின்றான் தெரியுது. இப்ப அடுத்த சத்ருக்கன் ஆழ்வான். சத்ருக்கனா தனியா எடுக்கிறார். இவ 3 கோட்ல சேர்க்கவே இல்லை. சத்ருக்கன் என்னன்னா இது என்ன அப்படின்னா, இந்த சத்ருக்கன் இன்னும் அவனுடைய நிலை என்ன சுவாமி? தற்சேஷத்துவம் ததீய சேஷத்துவம். பகவான கடிமை தற்சேஷத்துவம், பாகவதர் கடிமை ததீய சேஷத்துவம். தற்சேஷத்துல நின்றான் பரதாழ்வானும் இளையாழ்வாரும், ததீய சேஷத்தில் நின்றான் சத்ருக்கன் ஆழ்வான். அந்த சத்ருக்கனுக்கு பரதனை அன்றி மற்றொன்றும் தெரியாது. வேறொன்று நம்ம இது எதுக்கு எடுக்கிறோம்னா, நம்ம முதல்வர் காலட்சேபம் ஆரம்பிக்கும் போது பார்த்தோம் என்னன்னா, சுவாமி மதுரகவி ஆழ்வார் இந்த நம்மாழ்வார் தவிர வேறொன்றும் நானறியன் வேறொன்றும் நானறியன் சொல்லியிருக்காரு சுவாமி. ஒரு ஜீவாத்மா தானே, பகவானை தவிர வேறொன்றும் நானறியன் சொன்னா நன்னா பிரியது. ஜீவாத்மாவை தவிர ஜீவாத்மாவை இருக்கக்கூடிய ஒரு ஜீவனை தவிர வேறொன்றும் நானறியன் சொன்னா புரியலையே சுவாமி. அது என்னமா இருக்கலாம்? அந்த மாதிரி யாரா இருந்திருக்காளா அப்படி அங்க கேள்வி பறக்க, அந்த கேள்வியாலே ராமாயண ஸ்லோகத்தை எடுக்க, அந்த ராமாயணத்துல 4 வரை எடுக்க, அந்த 4 வரையிலே ராமன் என்ன, பரதன் என்ன, லக்ஷ்மணன் என்ன, இவ 3 நிலையை சொல்லி இப்ப கடைசி நிலைக்கு வந்திருக்கா சத்ருகன் ஆழ்வார். இந்த சத்ருகன் ஆழ்வார்னா பரதனை தவிர பக்தன் அறியாதவர். அப்ப பகவானின் சேஷத்துக்கு எல்லை நிலமான ததிய சேஷத்தை அனுஷ்டித்தான் பாகவதற்கு சேஷபோதன். அதை அனுஷ்டிக்கத்தான் சத்ருகன் ஆழ்வான். எங்க தெரியுது? ஆச்சரியமான ஸ்ரீராமாயண ஸ்லோகம். கச்சதா மாதுலகுலம் பரதேன ததா அனகா சத்ருக்னகா நித்திய சத்ருக்னகா நீதகா
பிரீத்தி புரஸ்கிருதகா. ஆச்சரியமான ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்துக்கு பண்ணி பண்ணி வியாக்கியானம் பெரியவாச்சார்கள். இந்த ஸ்லோகம் ஒன்னே போதும். இந்த ஸ்லோகம் இருக்கு இல்லையா, இந்த ததிய சேஷத்துவம்னு சொன்னாலும் இந்த ஸ்லோகம் எடுக்காம யாரும் பண்ணவே மாட்டாங்க வியாக்கியானமே. ததிய சேஷத்துவம், தச்சேஷத்துவம் பகவான் கடிமை, ததிய சேஷத்துவம் பாகவதால கடிமை. பாகவதால கடிமைன்னு வந்துட்டோம்னா ஸ்ரீராமாயண ஸ்லோகத்தை இது எடுக்காம பண்ணவே மாட்டான். இது எங்க இருந்தது? சீதா கல்யாணம் முடிஞ்சது, ராமனும் சீதையும் நடந்து வந்துருக்கா. நடந்து வந்த உடனே அதுக்கப்புறம் இவாளதான் மாமா வீட்டுக்கு போகணும். பரதாழ்வான் கேகே தேசம். அப்ப புறப்பண்ணவனும் இஜாதித்துன்னு மாமா, அந்த மாமா வீடு கேகே தேசத்துக்கு போறான். போச்சு கூடவே சத்ருகன் ஆழ்வார் போயிட்டு இருக்கார். கூடிய சத்ருகனான போறாரனும் அந்த போகும்போது பண்ணப்பட்ட ஸ்லோகம் தான் இது. இது சத்ருகன் படி என்னன்னு பார்க்கணும். ஏன் இந்த இடத்துல பாருங்க, இந்த 4 பேர் எடுத்துக்கானோ, அந்த 4 பேர்ல 3 தனியா பிரிச்சார், 1 தனியா பிரிச்சார். ஏன்னா 3ல 1 பகவான் ராமன், அவரை விட்டுருங்கோ, அவர் பகவான்றதுக்கு அவர் தனிதான் அவரு. ஆனா மத்த 2 பேர் தனியா, அவனும் ராமன் கோட்டில சேர்த்துட்டார். ராமன் சாமானிய தர்மத்தை கடைபிடித்தான், விசேஷ தர்மங்களை கடைபிடித்தார்கள் இவர்கள். இவரும் பரதாழ்வானும் லட்சுமணாழ்வானும். ஆனா சத்ருகன் ஆழ்வான் அதை விட விசேஷம் என்னன்னா தச்சேஷத்துவத்துக்கு காட்டிலும் ததியேஷத்துவத்துக்கு பிரதானம் கொடுத்தார். அப்ப இவ 3 பேரும் ஒரு தட்டு, சத்ருகன் ஆழ்வார் ஒரு தட்டு அப்படின்னு தெரிவிக்கிறார். இப்ப ஆச்சரியமான இந்த அடுத்து பார்க்கணும். இப்ப வியாக்கியானம் வாசிக்கிறேன். தட்சதா, இப்படி இருக்கிற இவனை அல்லது அறியாது இருக்கையாலே பகவத் சேஷத்துவ காட்டையான ததியேஷத்தை அனுஷ்டித்தான் ஸ்ரீ சத்ருகன் ஆழ்வார். தட்சதா மாதுலகுலம் பரதேன தத அனகா சத்ருகுணகா நித்திய சத்ருகுணகா நீதகா பிரீத்தி புரஸ்குரதா என்கிற ஆச்சரியமான ஸ்லோகம். இப்ப நம்ம பார்த்துருவோம். என்ன பார்த்தோம்னா பகவத் அபிப்பிராய இருந்தான் பார்த்தான், நீ அதையும் காட்டுற ஆசனம். அப்ப ராமாயணத்தில் பாகவத நெட்டலை இருந்தருக்கு ஒருத்தர் உண்டு. அந்த ஒருத்தர் தான் சத்ருக்னன். சரி, இந்த வேதத்தின் அர்த்தத்தை விளக்க வந்ததுன்னு ராமாயணம். ஆமா, சரி, அந்த ராமாயண பிரமாணமா ஏற்கலாமா? தாராளமா ஏற்கலாம். ஏன்னா நமக்கு என்ன சந்தேகம்னா, மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் தெய்வம் சொல்லிட்டு இருக்கார சுவாமி, அவர் ஜீவாத்மாச்சே, அந்த மாதிரி உண்டான்னா அதே ஜீவாத்மாவான பரதாழ்வான தவிர வேறு தெய்வம் கிடையாதுன்னு சொன்ன சத்ருகன் ஆழ்வான் ஸ்ரீராமாயணத்தில் இருக்காரனோ அதை பிரமாணமா எடுக்கிறார் இங்க இடத்துல. அதான் அப்ப இந்த பிரமாணத்துல 4வது பிறந்து வந்தா சத்ருகன். சத்ருகன் எப்படி பிறந்தான்னு பின்னாடி பார்க்கணும். அப்ப பாகவத நிட்டை, பாகவத சேஷத்தம் இதை வெளிப்படுத்துகிற இருக்கிறபடியாலே மதுரகவிகள் நம்மாழ்வார் எல்லாம் இருந்தார்லவா, அதற்கு பிரமாணம் இருக்குன்னு காட்டுறாரு. நீர் ஏதோ ஆழ்வார் இப்படி இருந்துட்டாரு ஸ்ரீவைஷ்ணவால் பெரிய புகார் உண்டு. ஸ்ரீவைஷ்ணவால் ஆச்சாரியன் 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 பிரதாமா இருக்குவா சுவாமி, அது என்னமா சுவாமி, எங்க சுவாமி இருக்கணும்? இது இருக்கிற சத்ருகன் பரதனை தவிர இவங்க நித்திய சத்ருக்கனகா, நிச்சயமே சத்ருவா. ராம பக்தி சத்ரு. யாருக்கு? சத்ருக்கனுக்கு. ராம பக்தி கிடைக்குமான்னு பட்டு இருக்குமோ மேல சொல்றேன். பெரியவாச்சாவில பண்ணி பண்ணி வியாக்கியானம். அப்ப அதுக்கு பிரமாணம் இது இருக்குன்னா, பிரமாணம் இருக்குன்னா பூர்வாசோட ஆச்சாரம் இருக்கு பூர்ணமா. வால்மீகி ராமாயணத்தில் சத்ருகுணன் நிட்டை இருக்கு என்றுதான் இப்ப இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. இப்ப வியாக்கியான அவதாரிகை, அதாவது தற்சேஷத்தை விட ததிய சேஷத்தில் நின்றார் சத்ருகன். அதற்குதான் அழகான ஸ்லோகம் எடுக்கிறார். இந்த ஸ்லோகத்துல அதி விபுலமான வியாக்கியானம் பண்ணியுள்ளார்கள் நம்முடைய பெரியவர்கள். ஒவ்வொரு ஆச்சாரியனும் இந்த ஸ்லோகத்தை எடுத்து வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஏன்னா சத்ருகன் பிறந்ததே ஒரு ஆச்சரியம், ஒரு ஆச்சரியம். ஏன்னா அவர் பிறரோடு கூடி பரதனின் மாமனார் யுஜாஜி வீட்டுக்கு போறார். யுஜாஜித்து அந்த வீட்டுக்கு போறாருன்னு போயிட்டு இருக்கச்சு அந்த கேகே தேசத்துக்கு போனதுன்னு ரொம்ப ஆச்சரியம். இந்த ஸ்லோகத்தை வச்சுட்டுதான் எப்படி எல்லாம் பாகவதன் நிஷ்டைகளோ இருக்கான்னு விளக்க போகிறார். கச்சதா மாதுல குலம் அப்படின்ற ஸ்லோகம் இப்ப ராமாயணத்தில் அயோத்தியா காண்டம், கொஞ்சம் நிதானம் சொல்றேன். அயோத்தியா காண்டம், அந்த அயோத்தியா காண்டத்தின் ஆரம்பத்துல சாகிற இந்த ஸ்லோகம் பார்க்கணும். மாதுல குலம் கச்சதா மாதுல குலம். மாதுலர்னா மாதுலர், மாதுலர்னு மாமா, மாமா. அப்ப மாமனார் குலம் அப்படின்னா மாமனின் வீடு. மாதுல குலம் மாமனின் வீடு. அப்ப யுஜாத்தித்தின் குலம்னு சொல்லாமல் மாதுல குலம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கச்சத யுஜாதித்னு அவருடைய பேரு. யுஜாதித்தின் குலம் சொல்லணும்னு சொல்லாம மாதுல குலம்
அப்படி சொல்லப்பட்டிருக்கு. மேற்கொண்டு பார்ப்போம். கச்சதா மாதுலகுலம், கச்சதா மாதுலகுலம், பாபமற்றவனும், கச்சதா பாபமற்றவனும், நித்திய சத்ருக்னகா, நித்தியமே சத்ருக்களை ஜெயித்தவன், நித்தியமே சத்ருக்களை ஜெயித்தவன் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்படின்னா சத்ருவே இந்திரியங்கள் தான், இந்திரியங்கள் எல்லாம் ஜெயித்தவர்கள் யாருதான்? குற்றமற்றவன் சத்ருகா, நித்திய சத்ருக்னகா, அனககான்றவன், அனககன குற்றமற்றவன், அனகன் குற்றமற்றவன், நித்திய சத்ருக்னகா எப்போதும் ஜெயித்தவர், நித்திய சத்ருக்னா எப்போதும் ஜெயித்தவர், எல்லாவற்றையும் ஜெயித்தனவாக சத்ருகன் அன்பினால் தூண்டப்பட்டவனாய், பிரீத்தி புரஸ்கிருதகா அவனுக்கு ஒரே பிரீத்தி, பரதனுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு அவனுக்கு பின்னால் போகணும் என்று பிரீத்தியால் தூண்டப்பட்டவனாய் சத்ருகன் மாமன் வீட்டுக்கு செல்லும் பரதனால் அழைத்து செல்லப்பட்டான். இதுதான் அப்படின்னு ஜச்சதா மாதுலகுலம் பரதேன ததா அனககா சத்ருக்னகா நிச்ச சத்ருக்னகா நீதகா பிரீத்தி புரஸ்கிருதகான்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படி இருக்கச்சே பரதனால் அழைத்து செல்லப்பட்டான் அப்படின்னு தெரிவிக்கிறார். சரி சுவாமி, இப்ப 2 பேரும் கிளம்பியாச்சு. அந்த கிளம்பியாச்சு, இது எங்க நடந்தது, எப்படி நடந்தது? அதாவது பெயர் சத்ருகன், அது ஸ்லோகத்தின் அர்த்தம்னா எப்போதும் எப்போது நடந்தது? சீதா கல்யாணம் முடிஞ்சிட்டு, சீதாராமனுடைய திருக்கல்யாணம் முடிஞ்சது, நாட்டுக்கு திரும்பியாச்சு, அவரவர்கள் தன்னுடைய ராஜ்ய வியாபாரம் பண்ணிருக்கச்சு. அப்ப இவங்க 2 பேரும் புறப்படுறா. அதத்தான் இந்த ஸ்லோகம் சொல்றது. என்ன சொல்றது? கச்சதா மாதுல குணம். வியாக்கியான வாசிக்கிறேன். கச்சதா என்கிற வர்த்தமான நிர்தேசத்தாலே போகிற இடத்தில் தனக்கு ஒரு பிரயோஜனம் உண்டேயாதல், இங்கே மாதா பிதாக்களை கேள்வி கொள்ளுதல், பூர்வஜரான பெருமாளை கேள்வி கொள்ளுதல் செய்யும் அளவு இன்றிக்கே அவனை ஒழிய ஜீவிக்க மாட்டாதபடியாலே போனான் என்கிற சிலண்டா எடுத்திருக்கார். கச்சதா போனான்னா நேற்றைக்கு போனான், நாளைக்கு போகிறார், இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. என்றைக்கு கேட்டாலும் இன்று போகிறார், நாளை கேட்டால் நாளை போகிறாள். என்ன சுவாமி 4 நட்சத்திரம் பார்க்க மாட்டாரா? பரதன் எப்ப போறானோ கூடவே போயிட்டு இருக்கார். கச்சதா மாதுலம், கச்சதா மாதுல குலம். என்னைக்கு போனார்? இன்னைக்கு போறார். இவரும் ராஜகுமாரன் தான், பரதனும் ராஜகுமாரன் தான். பரதாழ்வானுக்குத்தான் 4 நட்சத்திரம் பார்க்கிறார் வால்மீகி, சாரி இவரு வசிஷ்டர் 4 நட்சத்திரம் பார்க்கிறார் பரதாழ்வானுக்கு. பரதாழ்வானும் ராஜகுமாரன் தான், இவரும் ராஜகுமாரன். இப்ப இவருக்கு 4 நட்சத்திரம் பார்க்கணுமோ? இவரை பார்க்கவே இல்லை. பார்க்காம என்ன பண்ணார்? நேரே கூடவே போயிட்டு இருக்கார். அவர் எங்க போறாரோ, எப்படி போறாரோ, எந்த நேரத்துல போறாரோ கூடவே போறாரு. எப்படி கூடவேன்னா தான் எப்போது புறப்பட்டார், இவர் எப்ப போனார் என்பதற்காக அவர் தான் எப்போ போறாரோ போயிட்டாரு. ஆனால் கச்சதான் இருக்கேன்னா இதற்கு எல்லாம் என்ன அர்த்தம்னா, இப்ப பிரயோகம் நிகழ்காலம், இப்பொழுது போய்கொண்டிருக்கிறான். அதனால் என்ன தெரியுது? போகிற இடத்தில் சத்ருகனுக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டானா எதுவுமே தெரியாது, ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன் சுவாமி போறார்? புரியட்டுக்கா சொல்றேன். பசுமாடி பின்னாடி போகும், பின்னாடியே கருவுட்டி போகும். என்ன பிரயோஜனம்? தாய் போறதுன்னு போறான். அதே போல ஏதாவது பிரயோஜனம் அதுக்கு நான் அறிவு கிடையாது சுவாமி, எனக்கா பசிபிசமான அதுக்கு அறிவு கிடையாதுன்னா சில பேர்லாம் இருக்கா. அவளை ரொம்ப பிடிக்கும் வச்சுக்கேன். அவன் போனா பின்னாடியே போவான். அப்படின்னு குழந்தைகளை சொல்ல, தாய் போனா குழந்தை பின்னாடியே போகும், அது தாய் பாசத்தால போறது. ஆனா அந்த வயசு 25-30 வயசு ஆகிடுச்சு, இப்ப யாரோ ஒரு பெரியவர் போயிட்டு இருக்கா, யாரோ ஒரு போயிருக்கா, பிடிச்சவா போயிட்டு இருக்கா வச்சுக்கேன், பின்னாடியே போறா. எதுக்கு சுவாமி போறா? சரி, அவர் எங்க போறாரு அதுவும் தெரியாது, இவர் எதுக்கு போறாரு இதுவும் தெரியாது. இந்த நிலைதான் யாருடைய? சத்ருக்கள். பரதன் போறான் கேகே தேசத்துக்கு, இவர் பின்னாடி போறார். எதுக்காக போறாரு? ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னா ஒரு பிரயோஜனம் தெரியாது. என்ன பிரயோஜனக்கா போறார்? பரதாழ்வான் போறார், போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான சுவாமி, ஒண்ணும் கிடையாது, பிரயோஜனம் கிடையாது. எதுக்காக போறார் தெரியவே தெரியாது. இதுதான் நம்ம சொல்றோம்னு ஆண்டாள் பாசனமே இருக்கு. போவான் போகின்றானை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம், போவதற்காக போகிறார்கள், வேறு ஓர் பிரயோஜனத்துக்கு எதிர்பார்த்து போகவில்லை, பாவை களத்துக்கு போக வேண்டும் என்கிற விருப்பத்தோடு போகிறார்கள், வேற எந்த பிரயோஜனமே கிடையாது.
போவான் போகின்றானை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்று தெரிவித்தார் இல்லையா? அப்ப எதுக்கு தான் போறா? அவன போயிட்டு இருக்கிறான், பாவை காலத்துக்காக போறா. என்ன பிரயோஜனக்காக போறா? அதுவே பிரயோஜனம். மற்றொரு போகம் போற கிடையாது இல்லையா? எது பார்க்கணும் இல்லையா? அப்ப அந்த மாதிரி பாவை காலத்துக்கு போக வேண்டும் விருப்பத்தோடு போகிறா இல்லையா? அதே போல அர்ச்சகாதி மார்க்கம் போறணும். வைகுந்தத்தை அடைவது அனுபவித்தை விட அர்ச்சகாதி இது போவது நன்னா இருக்குமா? அதனால அதைத்தான் போவான் போகின்றான்னு சொன்னது வழக்கம். வழக்கமா? ஆமா சுவாமி, போவான் போகின்றான்னா சுவாமி அர்ச்சராதி மார்க்கத்துல போயிட்டு இருக்கார். ஏன்னா அதுவே பெரிய அனுபவம். அர்ச்சராதி கதி சிந்தனம், திருவேங்கட யாத்திரை, இதெல்லாம் பிரதானம் வச்சுட்டு இருப்பா. அக்ரூர யானம், இந்த மூணு சொல்லுவா. இந்த மூணு நினைச்சுட்டே இருக்கணுமா? திருவேங்கட அந்த காலத்துல திருவேங்கட யாத்திரை அவ்வளவு சிரமமா. இன்னைக்கு கார்த்தால போனா சாயங்காலம் வந்துடும். அதுக்கு முன்னாடி ஒரு ஷீட்டு வாங்கிட்டோம்னா நிறைய படம் சேவிச்சு திருவண்ண கட்சி குடிக்கு வந்துடலாம். இது சொல்ல வந்தேன்னா, போவான் போகின்றானை போகாமல் காத்துன்னு அர்ச்சராதி மாதத்துல போறான்னா கிடைக்கிறதே போறதே பிரயோஜனம் போடுறான் இல்லையா? அது போவதே பிரயோஜனம் இல்லையா? ஆக இதற்கு மேல பிரயோஜனம், அதுவே பிரயோஜனம். அதே போல பரதனுக்கு பின்னால் போவதே பிரயோஜனம். போய் வேற என்ன சுவாமி பிரயோஜனம்னா, சத்ருகனுக்கு தெரியாது. என்ன சுவாமி பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன், ஆச்சாரம் போயிட்டு இருக்கேன், பின்னாடி போயிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். தெரிகிற எத்தான் தெரிகிற. அப்ப அந்த தசரதன் அது அனுமதி வாங்க வேண்டாமா? ஏன்னா தசரதன் இருக்காரு. ஏன்னா இன்னும் கைகை கேட்கவே இல்லையே. பரதன் கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் இந்த சரித்திரம் நடந்தது. அதுதான் பரதன் ஓட அடற, நான் இருக்கத்தே நடக்கலையே, இல்ல நான் கிளம்பி போனதுக்கு நடந்தலையே. கிளம்பி போன உடனே எல்லா அனர்த்தங்களும் நடந்து போயிடுச்சு. அவங்க வரம் கேட்கிறாய், இதில் இவர் என்னமோ அதுக்கப்புறம் தான் இவர் பட்டாபிஷேகம் குறிக்கிறார் நாளை ராமனுக்கு. அது எப்படி இது நடந்ததுன்னு பெரிய ஆச்சரியம் தான். அது பரதன் தேசத்துல இல்ல, ஆனா வசிஷ்டர் தான் பட்டாபிஷேகம் நாளை குறிக்கிறார். குறிச்சவன பரதனே இல்லையேன்னு நிறுத்திட்டு பரதன் வர வரைக்கும் இருக்கலாமே அப்படின்னு பண்ணணுமோ அப்படி இருக்க செய்து. அப்ப இதெல்லாம் நடந்துட்டு இருக்கணும் அப்படி இருக்க செய்து. என்ன ஆயிடுச்சுன்னா, தசரதன் கிட்ட அனுமதி வாங்கணுமோனும் பரதன் வாங்கினான், சத்ருகனை வாங்கணுமோனும் வாங்கவே இல்லை. சுமித்ரைட்டு அனுமதி வாங்கணுமோனும் வாங்க வேண்டாம், வாங்க ஒருத்தரையும் கேட்கல. சுமித்ரையும் கேட்கல, பரதன்ட்டையும் சுமித்ர தாயிட்டும் கேட்கல, அது தசரதன் தந்தையிட்டும் கேட்கல, ஒருத்தையும் கேட்கவே இல்லை. கேட்கல. அப்படின்னா ராமனும் ஒருத்தன்னு சொல்லிட்டு போறான், நான் இங்க போறேன், இதுக்கு போறேன் அப்படின்னு. ஆனா லக்ஷ்மணன் ராமனும் அனுமதி கேட்க வேண்டி இருந்தது. லக்ஷ்மணன் கிளம்பினாலும் ராமனோட அந்த அனுமதி கேட்க வேண்டியது. ஆனால் சத்ருகன் ஒருத்தர் அனுமதியும் கேட்காம அனுமதி இல்லாமலே புறப்பட்டான். கச்சதா மாதுல குணம் புறப்பட்டான். ஏன்னா லக்ஷ்மணனை பொறுத்த வரையில் முன்பிறந்த ராமனை கேட்டான் அல்லவா, அதுவும் இல்லைன்னு. ராமனையாவது கேட்கணுமோனோ அதுவும் இல்லை. அவனை ஒழிய ஜீவிக்க மாட்டாதபடியால போனான். பரதன் இல்லைன்னா தன்னால ஜீவிக்க முடியாது. சத்ருகனுடைய நிலையே பரதன் இல்லைன்னா அவருக்கு அந்தியாச்சுன்னா அவ்வளவுதான். அப்படியே சில பேர் அப்படியே போயிட்டே இருப்பார். என்ன சுவாமி காரணம், அவரு போற நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்றாலே. அதே போல போனான். அப்ப ஒருத்தர் போகிறான அவரை விட்டு பிறந்தால் எது தரிக்காதோ என்ன தெரியுமா, உடனே போகிறனா இது ஜடமா இருக்குமா. பரதனை விட்டு பிரிந்தால் இவரால உயிர் தரிக்க மாட்டாமையாலே கிளம்பினான். சத்ருகனால இருக்க முடியாதான். அப்ப பரதனோடு போனான். ஆக கச்சதா மாதுல குலம். ஏன் யுஜாதித்து குலம்னு சொல்லாமல் மாதுல குலம் சொல்றாரே? சத்ருகனுக்கு மாதுல குலம் உஜாதித்து அல்லவே. என்ன பாருங்க, சத்ருகனுக்கு மாதுல குலம் உஜாதித்தா இல்லையே. சத்ருகனுடைய மனைவி வேறு, பரதனுடைய மனைவி வேறு. அது மட்டும் இல்ல, மாதுல குலம்னா அவளுடைய தாயாருடைய நிலையா இருக்கணுமோ. சத்ருடைய தாயார் வேறு, பரதனுடைய தாயார் வேறு. பரதனுடைய தாயார் கைகேயி, சத்ருடைய தாயார் யாரு? சுமித்திரை. அப்படி இருக்க செய்வனுடைய மாதுலா வேறு. ஏன்னா அப்படி வேறு தானே. அப்ப எப்படி மாமா அதேயாக இருக்க முடியாது. கச்சதா மாதுனம். அப்ப அவனுக்கு தாய் கைகேயி, இவனுக்கு தாய் சுமித்திரை. அப்ப சுமித்திரை இருக்காருன்னு அந்த சுமித்திரை கூட பிறந்தவர் வீட்டுக்குத்தான் போயிருக்கணும் இல்லையா? அப்பதான் மாதுள குலம்னு சொல்ல முடியும். ஆனா இவ போனது இஜாதித்து, அந்த இஜாதித்து குலத்துக்கு அந்த ஊருக்கு போச்சு. அழைத்துண்டு பரதன் தான் போனான்.
அப்ப போக வேண்டியதும் பரதன் தான். அழைப்பு பத்திரிகை கொடுத்ததும் பரதனுக்கு தான். ஆனா பரதன் பின்னாடி யார் கிளம்பினான்? சத்ருகனாக கிளம்பினான். அதான் உண்மை. அப்ப சத்ருகனை எதற்காக போறான்னா, இவரை ஒண்ணுமே தனித்து கூட வேண்டிய தேவையே இல்லையா. சத்ருகனை தனித்து கூப்பிடணும்னா கூட வேண்டிய அவசியமே இல்லையா. ஒரு வீட்டுக்கு ஒரு சுவாமி வந்தார், கல்யாணத்துக்காக அழைக்கிறதுக்காக வந்தார். வந்து அழைச்சார். அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? உடுப்பு நல்லா புது வேஷ்டி எல்லாம் போட்டு, புதிய சக்காயெல்லாம் போட்டு, நல்லா போட்டு, வண்டி எடுத்துன்னு நல்லா எடுத்துன்னு போட்டு, நல்லா போட்டு எல்லாம் போயிட்டு இருக்கோம். சரி சுவாமி, அவர் என்ன அழைச்சாரணும். உடனே நான் என்ன பண்ணினேன், சுவாமி பூனல் போட்டுக்கணும், கழுத்துல சங்கிலி போட்டுக்கணும், நான் கண்ணாடி போட்டுக்கணும், அதே போல நான் நல்ல வஸ்திரம் ஒண்ணு சாத்திக்கணும். இதையெல்லாம் கூப்பிடவே இல்லையே சுவாமி. சுவாமி பூனலோடு வாரும், கண்ணாடியோடு வாரும், நல்ல வஸ்திரத்தை தரிச்சுட்டு வாரும், அப்படி இந்த மாதிரி கூப்பிடவே இல்லையே அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க? சொல்லவே மாட்டாங்க. அதே போல சத்ருகன் என்னன்னா, இதுக்கு சரியான எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, ஒரு ராஜா போறார். ராஜா போறச்சே உடைவாள் இருக்கும். இந்த பக்கத்துல இந்த சைடுல வச்சுட்டு இருப்பார். வாளுக்கு ஒரு உரை இருக்கும். அந்த உரையில அந்த வாழை சொருகிடுவா, திருப்பி அதை எடுத்துருவா. வேணும் யாராவது சண்டை பண்ணது வாழை அடிச்சு பண்ணி வரணும். இந்த உடைவாள் இருக்கணும். இப்ப இவர் கிளம்பி போச்சே, அந்த உடைவாளோடு வாருன்னு யாராவது சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். ரெண்டாவது, அந்த உடைவாள் இந்த ராஜாவோட போறது சுவாமி, அதுக்குதான் 4 நட்சத்திரம் பார்க்கணுமா? என்னவா சுவாமி, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்த நிலைதான் சத்ருகன். அப்ப பரதனுக்கு எந்த நிலைன்னா, பரதனுடைய அலங்காரத்துக்கு தேவையான நிலைகள் அத்தனையும் சத்ருகன். பரதனுக்கு உடைவாளை போல சத்ருகன். அதனால யட்சதா மாதுல குலம் கிளம்பினான் பரதேன அப்படின்னு இருக்கார். என்னன்றது நாளைய சாயங்காலம் பார்க்கணும். ஆச்சரியமான விஷயம். ரொம்ப விசாரம் பண்றார், நிறைய விசாரம் பண்றார். எப்படி விசாரம் பண்றார் அப்படின்னு இந்த பெரியவாச்சாரிய தனி ஸ்லோக வியாக்கியானத்துல ஆச்சரியமா எடுத்திருக்கார். அவரே இந்த கண்ணின் சிறுத்தாம்புக்கு அவதாரிகளை இந்த கச்சதா மாத்திரம் ஸ்லோகத்தை எடுத்திருக்கார். அவருடைய வியாக்கியானம்னா அமிர்தமா இருக்கும். அவசியம் நம்ம அனுபவிக்க வேண்டியது அவசியம். நாளை சாயங்காலம் 5 மணிக்கு கொண்டு அவசியம் வரப்படி பிரார்த்திக்கிறேன். கார்த்தால எதா பிரகாரம் நாளை காலத்தில் ராமாயணத்தை காட்சி கொண்டு 10 மணி ஆழ்வார் எம்பெருமானாட்சியை திருநீசமும் ஆச்சாரியம் திருநீசமும் பாகவதாரி திருவடிகளே சரணம். சந்தேகங்களுக்காக அவசியம் கேட்கின்ற பிரார்த்திக்கிறேன். அடியேன் சுவாமி. தன்யஸ்மி சுவாமி. திருவடி சேவிச்சுக்கிற சுவாமி. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. அடியேன் சுவாமி. சுவாமி அப்ப ததிய சேஷத்துவம் தான் முக்கியம் இல்ல சுவாமி? தற்சேஷத்தை காட்டிலும் ததிய சேஷம் தான். சத்ருகன் ஆழ்வார் நிலை வரணும். வரணும் வரணும் இதிகாசங்களில் சத்ருகன் ஆழ்வார், அதே போல ஆழ்வார்களிலே பத்ரகவி ஆழ்வார், ஆச்சாரங்களே வடகுநந்தி. இந்த நிலை வரணும். அதாவது அந்த நிலை இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கு சமயம். ஆனா அது ஆன் அண்ட் ஆஃபா இருக்கு. அதே கண்டினியூஸா இருக்கணும்ன்றதுதான் இங்க இது. அது தெரியல, பகவான் தான் அனுகிரகம் பண்ணணும். எப்படி இருக்குன்னா, அந்த கிணறை தாண்டி போனேன்னு சொன்னேன். அதெல்லாம் தாண்டிடா சொன்னேன். பாதி கிணறு நான் தாண்டிடுவேன்னு. அதான் தாண்டினா என்ன அர்த்தம்? திரும்பி போக வேண்டியதான். அதோ கதி என்னோட கதி அப்படிதான் சுவாமி இருக்கு. எனக்கு கடியும் அதோ கதியிலதான் இருக்கு சுவாமி. பெருமாள் கிட்ட இருந்து வந்துட்டேன். இப்போ பாகவதன் ஆச்சாரியன் பிடிச்சுட்டேன். ஆனா ஃபுல் இது இல்ல, என் கதியும் அதோ கதியாதான் இருக்கு. இன்னும் பகவான் தான் தேத்தணும் என்ன. ஆனா எனக்கு பகவான் தாயார்கிட்ட அவ்வளவு இது ஈடுபாடு இல்ல சுவாமி. ஆச்சாரியன் சுவாமி கிட்டதான் சுவாமி எனக்கு. ஆச்சாரம் பிடிச்சு இருக்கின்றதுக்காக பகவானையும் பிராட்டியும் நம்ம தாராளமா பண்ணலாம். ஆச்சாரம் பிடி இருக்கு. ஏன் இவரே சொல்றாரு, இப்ப மேல முதல் பாட்டுல வரும்போது பெரிய விசாரம் பண்றாரு. உடனே என்ன தெரியுமா விசாரம் பண்றாரு கண்ணின் சிறுத்தாமன்னா, இவர் என்ன மதுர கவியார் பாடினது தப்புன்னு முதல்ல ஆட்சேபம். என்னவா இவர் கண்ணனை பாடலாம்? கண்ணின் சிறுத்தாமினால் கட்டுண்ணா பண்ணிய பெரும் கண்ணனை இவர் என்னவா பாடலாம்? வாசல்ல போறவா நீங்க நான்லாம் பாடினா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. மதுர கவியாழ்வார் பாடலாமா? வேறொன்றும் நாளையன் வேதம் தமிழ் மாறன் அப்படி இருக்கச்சே எடுத்த எடுப்பிலேயே அவர் பாட வேண்டாமான்னா அதுக்கு என்னதுப்பா கேள்வி கேட்டார். இல்ல கடவுள் வாழ்த்தா இதை வச்சுக்கோன்னாரு.
அந்த கடவுள் வாழ்த்து கூட ஆச்சாரனா இருக்குமே தவிர கடவுளா இருக்கக்கூடாதுன்னு இத்தனை கேள்வி அங்க வரப்போறது. ஆச்சரியமான பிரந்தம், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதான் சொல்றேன், ஒரு பக்கம் ராமானுஜம் இருந்தாலே இன்னொரு பக்கம் கண்ணீர் சேர்த்தாங்க, ரெண்டையும் மிங்கிள் பண்ணி சேவிக்க ஆனந்தம் அனுபவிக்கப்பட்டார். இந்த நல்ல நன்னாதான் இருக்கு. ஆனா அது அதுலயே நிக்கணும். திருப்பி இந்த கீழுக்கு இறங்காம இருக்கணும். அதான் தெரியல சுவாமி. அடியேன் சுவாமி. அடியேன் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் சுவாமி. சிவதே ராமானுஜாய. அடியேன் சுவாமி. திருவடி சேர்க்கிறேன். அதான் சத்ருக்கனாழ்வாருக்கு ராம பக்தியே விரோதம் சொல்றாரு. அவர் அப்ப எவ்வளவு இதுவா இருந்திருக்காரு இல்லையா பரதாழ்வார்த்துக்கு. நித்திய சத்ருக்னவா அது பெரிய விசாரம் பண்ணி அதை நிரூபிக்க போறார். மேல வரப்போறது. அடியே ஸ்ரீமதி ராமாஜி.